எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், எல்லாரும் வந்தாரோ வந்தார் போன்று எண்ணிக்கொள்ளுங்கிற மாதிரி இங்க பாசுரத்தில் ஆண்டாள் விழிச்ச மாதிரி. கோன அஸ்கி துங்க சௌகரியங்கள் லகரசின சங்கரிய. அதாவது துற அனுபவம் காயம்னி கலள்ளதீசி அமி சங்கரிய சர்க்கை நீம்னி கலாயம்கோ காமனதி துமஸ்கி ஜுகுவாள் அகிரான் திருப்பாவை சொற்பொழிவு மணரியவி இந்த காலனா நன்னர தரி துமி சௌதரியாத்தன மணராசி மாமூசக்காய் குலோப் ஜாமுன் மாதிரி துமி ஊரி சேத்த துங்க அஸ்கி சதக்காய் அமி சங்கரிய புற நொவ்வான் அஸ்கி அகிரிய கொண்டு ஹாய் தெலங்காதி காய்தி நொவ்வோகன் சங்கைதினா அவங்க திருப்தி லகை துங்க காய் கொபி பூசி நோவனவ விஷயங்கள் தேதி இல்லை திருப்பாவை இசோ நோவனவை அவ்வளோ தூர் ஹாய் இல்லை இல்லை ஒட்டேஸ்கன் அஸ்கின் ஹி காலம் தேதானு மச்சாயி கோன கோன அம்மி வளைஞ்சி தேராசி தேதானு எல்லாம் வளைஞ்சி ஜிலேர் ஹாய் இல்லை திருப்பாவை பண்ணுறீங்க வாய்ஸ். அஸ்மத் குருபியோ நமக, அஸ்மத் சர்வ குருபியோ நமக, அஸ்மத் பரம குருபியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம். ஆண்டாள் திருத்தாயார் பாடிய திருப்பாவை பாசுரங்கள் வைபவமாக கீதா பவனம் என்ற ஒரு அருமையான இந்த மண்டபத்திலே ஆசிரமத்திலே இன்றைய தினம் இந்த பாசுர வைபவமாக 4ஆம் நாள் 2 பாசுரங்களை அனுபவித்துக் கொண்டே இன்றைய நாள் பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். 5ஆம் நாள் மன்னிக்கவும் 5ஆம் நாள் 2 பாசுரங்களை அனுபவித்துக் கொண்டே பெண் பிள்ளைகளை எழுப்பும் விதமாக ஆண்டாள் தாயார் தன்னுடைய சக தோழிமார்களை எழுப்பிக் கொண்டே வருகிறாள். இந்த பாவை நோன்பு இருக்குவதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து கோகுலத்தை, நம்முடைய வடதேசத்தில் இருக்கின்ற கண்ணன் வாழ்ந்த அந்த கோகுலத்தை இந்த ஸ்ரீவில்லிபுத்தூராக மாற்றிக்கொண்டு அங்கே ஓடுகின்ற யமுனையை அங்கே திருவில்லிபுத்தூரில் இருக்கின்ற திருமுக்குளமாக மாற்றிக்கொண்டு அங்கே இருக்கின்ற பெண் பிள்ளைகளை கோபியர்களாக மாற்றிக்கொண்டு இந்த பாசுரத்தை இயற்றிக்கொண்டே வாழ்ந்தாள். அப்படி இயற்றிக்கொண்டே வரும்போது இப்போது நீர் நிரம்பி நிற்கின்றன. அந்த திருமுக்குளத்துக்கு யமுனைக்கரைக்கு போவது போலே நாம் எல்லாம் செல்ல வேண்டும், அதற்கு ஒரு கோஷ்டியினரை சேர்க்க வேண்டும் என்ற அந்த ஆவலிலே பெண் பிள்ளைகளை ஒவ்வொருத்தியாக எழுப்பிக் கொண்டே வருகிறாள் ஆண்டாள். அப்படி வரிசையிலே இன்றைய தினம் காலை பொழுதையெல்லாம் உணர்த்தி கொண்டே எப்படி பொழுது புலர்கிறது என்பது போல வர்ணனையெல்லாம் செய்து கொண்டே எப்படியெல்லாம் இந்த பொழுது புலரும் போது நாம் தயாராக வேண்டும், எப்படி சூரியன் தயாராகி கொண்டிருக்கிறானோ, அவனுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறானோ, அவனுக்கு நிகராக இல்லாட்டியும் பரவாயில்ல, அவனுக்கு ஒத்தாக இல்லாட்டியும் பரவாயில்ல, அவனுக்கு என்ன ஒரு வணங்கும் விதமாக அந்த சூரிய அந்த கதிரவனை நோக்கும் விதமாக நாம் எல்லாமே எழ வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு எழுப்பிக் கொண்டே வருகிறாள் ஆண்டாள். 11ஆம் பாசுரம் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். நேற்றைய பாசுரம் 9ஆம் பாசுரம், ஆமா 8 பாசுரம் முடிஞ்சிருக்கு. நேற்றைய பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு என்ற பாசுரத்தை அனுபவித்து வந்தோம். இதிலே தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவா என்று சொல்லி பாசுரம் முடியப்பட்டது. இன்றைய இந்த 9ஆம் பாசுரத்திலே தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமட துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் மாமீர் அவளையும் எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோ ரெம்பாவா என்று சொல்லி இந்த 9ஆம் பாசுரத்தினுடைய ஆண்டாளுடைய வர்ணனை
எப்படின்னா காலை பொழுதெல்லாம் ஆயிருச்சுன்னு சொல்லி அந்த விளக்கம் எல்லாம் கொடுத்துக்கிட்டே வரும்போது இப்ப இவ்வளவு நாள் அந்த கோஷ்டியிலே தலைமை பொறுப்பில் இருக்கின்ற அந்த பெண் பிள்ளையை எழுப்பிக் கொண்டே வந்தாள். என்ன கோது கலமுடைய பாவாய் அப்படின்னு சொல்லி போட்டுனாள். அப்படி போற்றும் போது அப்ப ரொம்ப அனுபவமிக்க பெண் பிள்ளையை முதல்ல போய் எழுப்பியிருக்கிறார் ஆண்டாள். இந்த பாசுரத்திலே தன்னுடைய சொந்தக்கார பெண்ணை எழுப்புவது போல இருக்கிறது இந்த பாசுரம். நம்ம இந்த கோஷ்டி சேர்க்கிறோம் பாத்தீங்களா, இதுல எல்லா முயற்சியும் செய்யணும். நம்ம இந்த சத்துக்களை சேர்க்க வேண்டும்னா இன்னார் இணையார்னு கிடையாது. இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கோம், நமக்கு எல்லாம் ரத்த சம்பந்தம் இருக்கா என்ன? இல்ல நம்ம எல்லாம் என்ன தோழிகளா இல்ல தோழர்களா? என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப அடியனை அடைச்சிருக்கீங்க, நீங்க பாசுரத்தை எல்லாம் வாசிச்சு அதனுடைய விளக்கம் அளிப்பதற்காக அடியனை அடைச்சிருக்கீங்க. அடியன் என்ன சொந்தக்காரனா? கிடையாது. இந்த பக்திக்கு ஏற்றவர்கள் யாரார் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் எங்கே பார்த்தாலும் சேர்த்து கொள்ளலாம். இந்த சத்துக்கள் எங்கே பார்த்தாலும் நாம் எல்லாம் அந்யோன்யமாக பழக வேண்டும் என்று சொல்வது சாஸ்திரம். சாதாரண வேளைகளிலே நாம வெளியில போய் நல்ல உடை அணிஞ்சுக்கிட்டு நல்ல ஸ்நானம் பண்ணிட்டு நல்ல திருமணம் எல்லாம் இட்டுக்கிட்டு நல்ல நெத்திக்கெல்லாம் இட்டுக்கிட்டு வெளியில போனோம்னா நம்ம யாராவது வழியில வரும்போது நம்ம முட்டி மோதிக்கிட்டு போனா நமக்கு ஒரு மாதிரி சங்கோஜமா இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம இவ்வளவு சுத்தமா வந்திருக்கோம், அவ அப்படியே வேர்வை விறுவிறுக்க இருப்பாங்க பாக்குறதுக்கே. என்ன பாக்குறதுக்கே சட்டை கூட ஒரு அழுக்கா இருக்கும். அவங்களெல்லாம் பார்த்தாலே நம்ம ஒதுங்கி போகணும்னு நினைப்போமா இல்லையா? ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, நம்ம கோயிலுக்குள்ள போனோம்னா கோஷ்டிக்குள்ள போனோம்னா ஒரு தரிசனத்துக்கோ ஒரு தீர்த்த பிரசாதம் ஏற்றுக்கொள்வதற்கோ சடாரி ஏற்றுக்கொள்வதற்கோ போய் அங்க கோஷ்டியில நிக்கிறோம் பாத்தீங்களா, அங்க சீர்வாகம் தூக்குறவங்க வேர்க்க விறுவிறுக்க வந்திருப்பாங்க. என்ன அங்க சேவை செய்யற அந்த அர்ச்சகர் பாத்தீங்கன்னா நெத்தி வேர்வை அப்படியே நிலத்துல சிந்துற அளவுக்கு கொட்டிக்கிட்டு இருக்கேன். வெயில் காலத்துல அப்படி இருக்கும், சித்திர வெயில்ல அப்படி எல்லாம் அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு அந்த உடல் உபாதையோட அவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்கும் போது நம்ம உரசுனா தவறுன்னு நினைக்க கூடாது, உரசுனா பாக்கியம் நினைக்கணும்னு சொல்றாங்க. என்ன கோஷ்டி அதான். என்ன அப்ப போய் நம்ம உடல் நம்ம ஆடையோட ஆடை உரசுறதோ இல்ல, நம்ம உரசனம்னு உரசல, அது வாட்டுக்கு நடக்க அந்த கூட்டத்தில் அந்த நெரிசல்ல அதெல்லாம் நடந்தால் மங்களம் என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஆகையால இந்த கோஷ்டியில இதுல எந்த ஒரு பேதமும் கிடையாது, எந்த ஒரு உயர்வு தாழ்வும் கிடையாது, எந்த ஒரு வர்ணபேதமும் கிடையாது. முக்கியமா அதான் சொல்லணும் இன்னைக்கு. எந்த ஒரு வர்ணபேதமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது யாரு கிடைச்சாலும் கோஷ்டியில சேர்த்துக்கலாம். ஆனால் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நம்முடைய சுற்றத்தார்களை. நம்ம சுற்றத்தார்கள்ல முதல்ல யாரு தேறி வர்றாங்க, நம்ம நண்பர்கள்ல யாரு தேறி வர்றாங்க முதல் பார்க்கணும். அப்புறம் நம்ம சொந்த பந்தங்கள்ல யாரு தேறி வர்றாங்கன்னு சொல்றதை குறிப்பாக உணர்த்துவது போல இந்த பாசுரத்திலே என்ன ஆண்டாள் சொல்லி காட்டுகிறாள். மாமான் மகளே என்று சொல்லி காட்டுகிறாள். என்ன மாமீர் அவளையும் எழுப்பீரோன்னு சொல்லி காட்டுகிறாள். என்ன சொந்த பந்தங்களை எல்லாம் அடைக்க வேண்டும் இந்த கோஷ்டியிலே சேர்வதற்காக முக்கியமாக. ஏன்னா நண்பர்களோ சொந்தக்காரங்களோ எல்லாருமே ஆவலோட இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா ஆவலோட இருக்கிறவங்களை மேலும் நாம் தேற்றி கொண்டு வர வேண்டும். இந்த ஆன்மீக சிந்தனை ஆன்மீக வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு இன்றைக்கு காலத்துல. நம்ம ஆன்மீகம்னு சொன்னாலே தூரம் போயிடுறாங்க. என்ன அதே வருமானம் சம்பாத்தியம்னா சொல்லுப்பா, என்ன இன்னைக்கு நீ 1 லட்சம் சம்பாதிக்கணுமா? இன்னைக்கு நம்ம இந்த வலைதளங்கள்ல வர்ற பாத்தீங்கன்னா நீங்கள் உடனே சம்பாதிக்க வேண்டுமான்னு எத்தனை பேர் கூவிட்டு இருக்கான் தெரியுமா? என்ன நீங்கள் உடனே திருப்பாவை சொற்பொழிவு கேட்க வேண்டுமா, கீதா பவனத்துக்கு போங்கன்னு வேணா சொல்றானா? எவனுமே சொல்றது இல்ல. ஏன்னா அவன் தூரம் போயிடுறான் இன்னைக்கு. அப்ப இந்த சம்பாத்தியத்துக்கு வயிற்று பொழப்புக்கு இருக்கும் ஆவல் அளவுக்கு ஆத்ம பொழப்பிற்கு கிடையாது. அப்ப இந்த 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 மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய்னா சொந்தம் பந்தங்களை சேர்த்துக்கணும், அவங்களையும் தேற்ற வேண்டும் என்ற கடமை இந்த சத்துக்களுக்கு இருக்கிறது. இந்த தொற்று வளர வேண்டும், இந்த தொற்று வளர வேண்டும் என்பது போல இந்த பாசுரத்திலே ஆண்டாள் சுட்டி காட்டுகிறாள். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமட துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த வர்ணனை எப்படி இருக்குன்னா, ஆண்டாள் ஒவ்வொரு பெண் பிள்ளையா எழுப்பிக்கிட்டே போறா. எந்த வீட்டுக்குள்ளையும் போய் எழுப்பல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா கதவை தட்டி பார்க்கறா, என்ன கூவி பார்க்கறா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வெளியில வந்துடுறாங்கன்னு கருத்து. இப்ப 2 பெண்ணிச்சு கோஷ்டிக்கு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி பாசுரங்கள்ல பார்த்தோம்னா ஏன்னா 3 பெண் பிள்ளைகள் எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஏன்னா 5ஆம் 6ஆம் பாசுரத்திலிருந்து 8ஆம் பாசுரம் வரைக்கும்
3 பெண் பிள்ளைகள் வந்துட்டாங்க. இப்ப 4ஆம் பெண் பிள்ளையை ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கிறாள். காட்சி இது. எப்படி, என்ன தூங்கிட்டு இருக்கியா இல்ல எந்திரிச்சிட்டியா என்று விசாரிக்கிறது போல அந்த வர்ணனை காட்சியை தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய. மார்கழி மாசத்துல காலையில எந்திரிச்சு விளக்க, கார்த்திகை மாசத்துல மாலையில விளக்கிட்டுக்கிட்டே வருவாங்க. என்ன, தாமோதர மாசம் முடிஞ்சு கேசவ மாதம் ஆரம்பிக்கிற அந்த வேளை உஷத் காலம்ங்கிறதுனால 4:30 6 மணிங்கிறதுனால காலையிலே விளக்கேற்ற ஆரம்பிச்சிருவாங்க. தேவர்களுக்கு உஷத் காலம்ங்கிறதுனால. ஆகையால அந்த தொடர்பு கார்த்திகை மாசத்துல, ஐப்பசி மாசத்துல தீபாவளி அப்ப தீபம் என்ன ஏற்ற ஆரம்பித்தது தொட்டு தொடர்ந்து என்ன கார்த்திகை மாசத்துல ஏற்றிக்கிட்டே மார்கழி மாசம் அதிகாலையில வரைக்கும் இந்த தீபம் ஏற்றப்படுகிறது. நம்முடைய கலாச்சாரம் இது. அப்ப என்னன்னா, லேசாக அந்த சூரிய வெளிச்சம் எல்லாம் மங்கி இருள் மங்கி கிடக்குமா. அப்ப அந்த நேரத்தில் தீபம் ஏற்றம்னா அவ்வளவு அழகா தெரியுமா. ஆகையால இந்த சுற்றும் இந்த தூமணி மாடத்து இந்த மாடங்கள் எல்லாம் தீபம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் எந்திரிச்சு தீபம் ஏத்திட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த மாடத்திலே தீபம் எல்லாம் எரிகின்றன. அப்ப தூபம் கமழ துயிலனை மேல் கண்மலரும். நம்ம என்ன தூபம் ஏற்றி வச்சிருக்கோம் இன்னைக்கு, இந்த கொசு வரக்கூடாதுன்னு ஒரு தூபம் ஏற்றி வைக்கிறோம். அந்த காலத்திலயும் கொசு இருந்திருக்கோ என்னமோ தெரியல. என்ன, அப்பவும் தூபம் ஏற்றி வச்சிருப்பாங்க. அப்ப என்ன, அப்ப தூபம் கமழ, நல்ல அந்த நறுமணம் கமழ்கின்ற தூபம் ஏற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வர்ணனை பண்றார். தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும், மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய்னு சொல்லி சொல்றார். நம்ம சம்பிரதாயத்துல கதவனாலே ஏதாவது ஒரு உலோக பாகம் இருக்கணும் என்று சொல்லி சாஸ்திரம் சொல்றது. இது சாஸ்திரம் சொல்ற விதி. வீடு புதுசா கட்டும் போது கதவு மணி முதல் நிலக்கதவு வைப்போம் பாத்தீங்களா, அந்த நிலக்கதவுல வெறும் மரத்தினால் செய்த கதவு இருக்கக்கூடாது, அதுல மணிகள் இருக்க வேண்டும். என்ன, அந்த லட்சணமான மங்களமான லட்சணமாக சில உலோக பாகங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றது சாஸ்திரம். வெறும் மரக்கதவு மட்டும் இருக்கக்கூடாது. அப்ப மணியோட சேர்ந்து இருந்தா அது மகா என்ன ஒரு பெரிய பாக்கியம், மங்களம் என்று சொல்றது போல இந்த மணிக்கதவம் தாழ்த்திரவா என்று சொல்லி குறிப்பிடுறா ஆண்டாள். இதெல்லாம் நம்முடைய பாரத தேசத்து கலாச்சாரத்தை பொதித்து வைத்திருக்கிறாள் இதிலே. என்ன, தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும், மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், மாமீர் அவளையும் எடுப்பீரோ உன் மகள் தான் ஊமையோ அப்படின்னு சொல்றான். என்ன, அது என்ன அர்த்தம்னா, பெரியவங்க எந்திரிச்சுட்டாங்க, அதான் இதோட குறிப்பு. மகள் தூங்கிக்கிட்டு இருக்கா, மாமி எந்திரிச்சுட்டா, மாமி எந்திரிச்சு விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டா. அப்ப மக தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லும் போது மாமீர் அவளையும் எழுப்பீரோ அப்படின்னு சொல்றா. எழுப்பீரோன்னு சொல்லிக்கிட்டே ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோன்னு சொல்றா. ஏன்னா எல்லாருமே எந்திரிச்சுட்டாங்க, பாத்திர பண்டங்கள் எல்லாம் அப்படியே மோதி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு, பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தயிர் கடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி குறிப்பு எல்லாமே வருது இப்ப. ஏன்னா அந்த நிலைமையெல்லாம் தாண்டி வந்துருச்சு. காலையில ஆகி என்ன அந்த தயிர் கடையிற சத்தம், அந்த அச்சுத்தாலி ஆமைத்தாலி எல்லாம் உரசி வளையலோட உரசி அந்த சத்தம், அது எல்லாம் முடிஞ்சிருச்சு. அது எல்லாம் முடிஞ்சும் அதை எல்லாம நீ கேட்காம ஊமையா செவிடா படுத்து இருக்கியான்னு சொல்றது இந்த பாசுரத்துல அந்த விளக்கம். என்ன, அந்த இதுக்கு முன்னாடி பாசுரத்தெல்லாம் அந்த நம்ம நோக்கி பார்த்தோம்னா தெரியும் அதெல்லாம் ஆகையாலே இந்த பாசுரத்திலே இவ்வளவு சத்தம் கேட்டும் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோன்னு சொல்றா. அனந்தல்னா மயங்கி கிடக்கிற அந்த பாவனை தான் அனந்தல். என்ன, அதாவது 2 விஷயமா நமக்கு மயக்க நிலை ஏற்படும். ஒன்று நமக்கு நினைவு அற்ற மயக்கம் ஒன்று, இன்னொன்று கனவிலே தோய்ந்த மயக்கம். புரியுதா? கனவிலே நாம் லயிச்சிருப்போம், அப்ப மயங்கிடுவோம். இன்னொன்று நினைவே இல்லாம மயங்கிருப்போம். 2 விதமான மயக்கம். இந்த மயக்கத்தை ஆண்டாள் குறிப்பிடும் போது கண்ணடோடு நீ லயித்திருக்கிறாயோ அந்த கனவில் மயங்கி கிடக்கிறாயோ என்ற அர்த்தத்திலே இந்த பாசுரம் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ அப்படின்னு சொன்னா சரியான ஒரு உறக்கத்துல மந்திரப்பட்டாளோ என்ன அவனுடைய நினைவை குறிப்பிடுகிறாள் ஆண்டாள். இங்கே மந்திரப்பட்டாளோ மாமாயன் சொல்றா ஆண்டாள். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் என்பாவா என்று ஆண்டாள் எடுத்து இந்த பாசுரத்தை நிறைவு செய்யும் போது ஏவ பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று சொல்லி 3 என்ன அந்த பகவானுடைய திருநாமத்தை இங்கே குறிப்பிடுகிறாள். மாமாயன் சொல்றார்.
வைகுந்தன் என்று சொல்றா, மாதவன் சொல்றா. இந்த மூணு வந்து பல விளக்கங்கள், பல வேத விளக்கங்களை நாம் எல்லாமே அளிக்கலாம் இந்த வகத்திலே. இந்த மாயன் முதல்ல என்ன சொன்னா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு சொன்னா. இப்ப அந்த மாயனுக்கே என்ன ஒரு அடைமொழி சார்த்தி கூட்டி சொல்கிறாள் ஆண்டாள் பெருமையாக, மாமாயன் சொல்லி. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் பொருந்திருக்கு. ஏன்னா மாயன்னா மாயங்களை பல பேர் செய்யலாங்க. பல மந்திரவாதிகள் இருக்காங்க, தந்திரவாதிகள் இருக்காங்க, எந்திரவாதிகள் இருக்காங்க. என்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டடத்தையே மறைச்சிடுவாங்களாம், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களாம். நம்ம அழகர் கோயில் பெருமாளை அழைச்சிட்டு போறதுக்கு தாந்திரிகள்னு சொல்லுவாங்க கேரளாவில் இருந்து. அவங்க வந்து இந்த அழகரை வந்து அழைச்சிட்டு போறதுக்கு ஒரு தந்திரம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மாய செயல். அதுல இருந்து நம்ம அர்ச்சகர்கள்லாம் முறியடிச்சு பெருமாளை மறுபடியும் மீட்டு இங்கே வச்சிருக்காங்க. அதனால வந்ததுதான் இந்த 18ஆம் படின்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் அந்த மந்திரவாதிகள்லாம் சரணடைஞ்சு நாங்க பெருமாளுக்கு இனிமே காவலா இருக்க போறோம்னு அவங்க மனசே மாறிட்டாங்களாம். இதெல்லாம் ஒரு மாய செயல்களை. என்ன அந்த மாயத்தை எல்லாம் முறியடிக்கக்கூடிய வகையிலே மாயன் அவன் மாயன் சொல்றாங்க. என்ன அந்த மாயனை குறிப்பிடுகிறாள் ஆண்டாள் இங்கே. மாயன் என்ன அர்த்தம்னா, நம்ம நினைச்சு பார்க்க கூட முடியாத அளவுக்கு அவன் வந்து மாயம் பண்ணிடுவான். நம்ம அமாவாசை என்ன அடுத்த நாள் வர்றத முன்னாடியே ஆக்கிட்டா அவன். என்ன நாளைக்கு அமாவாசைங்கிறத போரல வெற்றி பெறணும்னு சொல்லி கௌரவர்கள் சகாதேவனே போய் ஜோசியம் பார்த்து இந்த நாள் தான் சரி பலியிடுவதற்குன்னு சொல்லி கூட சரி இருறா பாப்போம்னு சொல்லி அந்த நாளே அமாவாசையே மாத்திட்டா முத நாளா. ஏன்னா அந்த அளவுக்கு மாயனாக இருக்கிறான் இவன். ஏன்னா யாரும் நினைக்க முடியாத அளவுக்கு அவன் லீலைகளை செய்திருக்கிறான். வாமனா சின்ன அடியா சின்ன பையனா வந்தவனை பார்த்து மகாபலி, இந்த பொடிய உனக்கு 3 அடி தான் வேணுமா, போதுமா, என்னடா கேட்க கூட தெரிய மாட்டேங்குது, உங்க அப்பா கஸ்யப பிரஜாபதி சொல்லலையா எப்படி தானம் கேட்கணும்னு சொல்லி எவ்வளவு பொண்ணும் பொருளும் என்ன மூட்டையா வச்சிருக்கேன், கூடையா வச்சிருக்கேன், என்ன எத்தனை விஷயங்களை வச்சிருக்கேன், நீ போய் ஒரு 3 அடி சின்ன அடி அதை கேட்கிறியேன்னு சொல்ல உன்ன அளந்தானா அவன் 1 அடியில உலகத்தை எல்லாம் என்ன தாவி அளந்தானாம் பிரம்மலோகத்து வரைக்கும். பிறகு எங்க கால வைக்கணும்னு கேட்டா பாதாள லோகம் வரைக்கும் போச்சான். எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப மாயன் அவன். என்ன யார் எப்படி எப்படி நினைக்கிறோமோ அதெல்லாம் மாற்றி காமிக்கும் அளவுக்கு, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றி காமிக்கும் அந்த மாயன் என்று சொல்லுகிறார்கள். இப்ப இந்த மாயன்ங்கிற வார்த்தை வந்து இன்னொரு சுவாரஸ்யமாகவும் சொல்லலாம். என்ன காரணம்னா, இவ என்ன பண்ணிருக்கா, இந்த தூபணி மாடத்து பாசுரத்துல மாமீர் இவளையும் எழுப்பீரோ அப்படின்னு சொல்லிட்டா. இப்ப மாமீர்னா மாமா வரணும் இல்ல, மாமா வரணும் இல்ல, என்ன பண்ணிருக்கா, மாமா என் மாதவன் என் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும். எப்படி இருக்கும், மாமாவையும் கூப்பிடுறா. எப்படி என்ன மாமீர் எழுப்பியா, அப்ப மாமாவை கூப்பிடணும் இல்ல, மாமாவையும் சேர்த்து மாமா இவன் என் வைகுந்தன் என்று நாமம் பலவும். என்ன நம்மெல்லாம் நவீன்றேலோ ரெம்பாவா என்று சொல்வது போல இந்த பாசுரத்தை மாற்றியும் நாம் சுவாரஸ்யமாக அனுபவிக்கலாம். என்ன ஆகையாலே இந்த உறவு முறைகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறாள் ஆண்டாள். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டாள் வந்து இங்க பிராமண பொண்ணா இல்ல கோனார் பொண்ணா, பிராமண பொண்ணா இல்ல என்ன ஆயர் குல பெண்ணா, எந்த நிலையில இந்த ஆண்டாள் இங்க பாடி வச்சிருக்கான்னா, உண்மையிலேயே சொல்ல போனா அவ ஆயர் குல நாச்சியாராவே மாறிட்டா. அப்படிதானே? இப்ப நாச்சிமார்கள் எல்லாம் வந்து ஆச்சி அம்மா அப்படிதான் சொல்லி பழக்கம். திடீர்னு அந்த பிராமணத்துவத்தை இந்த ஆண்டாள் இங்க காட்டுகிறாள். மாமீர் மாமா அப்படின்னு சொல்லி. என்ன சுபாவம், அது சுபாவம். என்ன ஆகையாலே இந்த பெரியாழ்வார் என்ற பட்டருக்கு பிராமணருக்கு பிறந்த இந்த சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் பூமி தன்னுடைய சுபாவமாக தனக்கு தெரியாமவே மாமா மாமின்னு சொல்லி அழைச்சிட்டாங்க. அது ஒரு சுபாவம், அது ஒரு சுவாரஸ்யம். அதுபோல இந்த பாசுரத்திலே இந்த லட்சணத்தையும், நாம் உறங்கிக் கொண்டிருக்கிற லட்சணம் எப்படி இருக்கும், எப்பவுமே நல்ல ஒரு அழகான ஒரு பெண்ணோ ஆணோ எப்ப தெரியும்னா, நம்ம நல்ல அந்த ஒப்பனை ஆலைகள்லாம் போய் நம்ம நல்ல பூசிக்கிட்டு என்ன அப்புறம் கூந்தல் எல்லாம் வேற மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பல வைபவங்களுக்கு போறோம்ல, அப்ப எல்லாம் ரொம்ப அழகா தெரியுற மாதிரி தெரியும். அதெல்லாம் உண்மையான அழகு கிடையாது. எப்ப இரவு படுத்து காலையில எந்திரிச்ச உடனே எந்த முகம் லட்சணமா இருக்கோ அதான் உண்மையான லட்சணமா. இது பெரியவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு அடியனுக்கு தெரியல. நீங்க எல்லாம் அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அடியேன் சொல்றது சரியா? என்ன சரிதானா? ஆஹா, ஒரு டிக் மார்க் கிடைச்சிருச்சுப்பா. காலையில எந்திரிச்ச உடனே எந்த முகம் லட்சணமா இருக்கோ, என்ன காரணம்னா நம்ம உடம்புல இருக்கிற மாசு இருக்குல்ல, அது எல்லாம் நம்ம வேர்வையில வெளிக்கொண்டுறது ஒரு விதம். என்ன, நம்ம வேர்வையில வெளியே வர்றது, அப்புறம் கழிவுல போறது, அது ஒரு விதம். ஆனா இது நம்ம நித்திரையில இருக்கும்போது எந்த அசைவும் இல்லாம, எந்த ஒரு நடையோ இல்ல ஓட்டமோ இல்லாம இருக்கும்போது, அந்த உழைப்பே இருக்கும்போது, அசந்து தூங்கும் போது அப்ப வெளிவருது பாத்தீங்களா நச்சு, அதுதான் உண்மையான நச்சு. அப்ப அந்த நச்சு பல விதத்துல பிழையா வெளியே வரும், அப்படி பல விதத்துல வெளியே வரும். அப்ப அது கூட வராம இருக்குன்னா நம்ம தூய்மையாக இருக்கிறோம், லட்சணமாக இருக்கிறோம் என்பது போல அந்த விகாரங்கள் எல்லாம் இல்லாம இருக்குன்னு சொல்லுவது. அந்த தூமடி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும்னு சொல்றா ஆண்டாளிங்க. அப்ப அந்த கண்ணு வளர்ற கண்ணா, அப்படி அந்த அளவுக்கு இந்த பாசுரத்துல அந்த தூங்கும் லட்சணம் எப்படி இருக்குன்னு மக்களுக்குங்கிறத உணர்த்துவது போல அந்த பெண் பிள்ளை நல்ல நேர்த்தியான அழகான பெண் பிள்ளையாக இருந்திருக்கிறாள், அவருடைய மாமான் மகள் என்று உணர்த்துவது போல இந்த பாசுரம் நிறைவு பெறுகிறது. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நேற்று 2 பாசுரங்களை பார்த்தோம். இன்னைக்கு பாசுரங்கள்ல திருமழிசை பிரானை எழுப்பது போல இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. முதல்ல பெரியாழ்வார் பாசுரத்தில் பார்த்தோம், பெரியாழ்வார் எழுப்பினதை பார்த்தோம். அப்புறம் எழுப்பினதை நேற்றைய பாசுரத்தில் பார்த்தோம். நேற்றைய பாசுரத்தில் பார்க்கும்போது நம்மாழ்வாரை ஆண்டாள் எழுப்பியது போலே ஒரு பாவனை இருந்தது. நேற்று பார்த்தோம்னா ஒரு ஒத்துமை. நேற்று தான் நம்மாழ்வார் மோட்சமும் நடந்திருக்கு. என்ன, நம்மாழ்வார் மோட்சம் நேற்று தான் நடந்திருக்கு. ஆழ்வார் திருவடி தொழல்னு சொல்லுவாங்க. ஆழ்வார்களிலே தலைவர் யாருன்னா நம்மாழ்வார் தான். ஆழ்வார்களிலே தலை. ஏன்னா எல்லா ஆழ்வார்களும் அவதாரம் எடுத்து வைகுண்டம் போன பிறகு என்ன, ஒரே ஒரு ஆழ்வார் மட்டும் இந்த ஆழ்வார் திருநகரிலே காத்து கொண்டே இருந்திருக்கிறார். யாருக்காக? நாதமுனிகளுக்காக. பிறகு யாருக்காக? ராமானுஜருக்காக காத்துக்கொண்டே இருந்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு அடியன் சேவிச்ச இந்த குரு பரம்பரை ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாதமுனிகள் தொட்டு வந்த பரம்பரை இந்த குரு பரம்பரை. என்ன, அந்த பரம்பரையை நாமெல்லாம் சேவிச்சுக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது ஒரு குரு பரம்பரை ரிஷி பரம்பரை என்று சொல்லுவார்கள். அதை அடியன் முந்தானத்துக்கு சேவிச்சேன். வியாசம் வசிஷ்டன் அப்தாரம் சக்தே பௌத்திர மகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம்னு சேவிச்சோம். இது லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு சொல்லி நாதமுனிகள் தொட்டு வர்ற பரம்பரை. ரத்த சம்பந்தம் உள்ள பரம்பரை அந்த ரிஷி பரம்பரை. இது ஞான சம்பந்தம் உள்ள பரம்பரை இந்த ஆச்சாரிய பெருமக்களுடைய நாதமுனிகள் தொட்டு ஸ்ரீயப்பதியான நாராயணனிலிருந்து பிராட்டியிலிருந்து இந்த நம்மாழ்வாரிலிருந்து நாதமுனிகளிலிருந்து இன்றைய வரைக்கும் நமக்கு இருக்கின்ற குருமார்களுடைய அந்த போற்றுதலுக்குரிய பரம்பரை. இந்த ரத்த சம்பந்தமும் வேண்டும். எப்படி ஆண்டாள் சொல்றா, மாமீர் எழுப்பீரோ மாமன் மகளே என்று சொல்லி போற்றுவது போல இது ரத்த சம்பந்தம். இதற்கு முன்னால் இருந்தது ஞான சம்பந்தம் உள்ளவர்களை எழுப்பியிருக்கிறார் என்பது போல இந்த உறவு முறைகளிலே இந்த குரு பரம்பரையும் இருக்கிறது என்பதை நாம் உணர்த்த வேண்டும், நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையாலே நேற்று நம்மாழ்வார், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு திருமணிசை பிரானை எழுப்பது போல இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. ஏன்னா திருமணிசை பிரான் ஆழ்வார் இருக்காருல்ல, திருமணிசை பிரான் சொல்லுவாங்க, ஆழ்வார்னு சொல்ல மாட்டாங்க. திருமணிசை பிரான் என்ன பண்ணியிருக்காருன்னா, சயனத் கோலத்திலே இருக்கின்ற பெருமாள்கள் மேலே அவருக்கு அவ்வளவு ஒரு அந்யோன்யமா. என்ன, இங்க அங்க சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு காஞ்சிபுரத்தில் இருக்காரு. என்ன, நீ எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லி இந்த திருமழிசை பிரானோட சிஷிய பிள்ளை என்ன மணிகண்டன் சொல்லுவாங்க. அந்த மணிகண்டன் அழைச்ச உடனே அந்த பெருமாளே பாய சுருட்டுற மாதிரி பாம்பு படுக்கையை சுருட்டிட்டு பின்னாடி போயிட்டானா. அவருக்கு பேரு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். இந்த ஆழ்வாரினாலே அவருக்கு பேர் கிடைச்சிருக்கு. என்ன, ஆகையால அவருக்கு ஒரு பேரு. அப்புறம் இங்க திருக்குடந்தைக்கு 6வது ஆழ்வான் ஆயிட்டார் அவரு. என்ன, அவரு சொன்ன உடனே என்ன நான் இன்னும் படுத்திருக்கியா அப்படின்னு சொன்ன உடனே எந்திரிச்சு அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரா. இருக்கட்டும் வாழி கேசவனே, வாழி கேசவனே சொல்லி நிறுத்திட்டாரா. அங்கேயும் சொன்ன வண்ணம் பெருமாள் கேட்டுக்காரு. ஆகையாலே இந்த தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலணை மேல் கண் வளரும்ங்கிற வரைக்கும் என்ன, அது பெருமாளையே குறிக்கிற மாதிரி இருக்கும். என்ன, அந்த பெருமாளே அவ்வளவு விளக்கு ஒளியில அப்படியே சயன கோலத்தில் இருக்கிறது போல ஒரு பாவனை காட்டியிருப்பதினாலே திருமழிசை பிரானம் போற்றும் விதமாக இந்த பாசுரத்தை நாம் எழுப்பும் விதமாக இந்த பாசுரத்தை நாம் ஒரு கண்ணோட்டத்திலே நோக்கலாம் என்பது முன்னோர்களுடைய திருவாக்கு. இதெல்லாமே
வேற இந்த பாசுரத்துல அனுபவம் நிறைய இருக்கு. மேற்கொண்டு நம்ம அடுத்த பாசுரத்துக்கு போக வேண்டும் என்பதனாலே நோற்றுஸ்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துடாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றுமுனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவு ஏலோரம்பாவாய் என்பது இந்த 10ஆம் பாசுரத்தினுடைய ஒரு வெளிச்சொல். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என்று சொல்லி முக்கியமான ஒரு விஷயத்தை ஆண்டாள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறாள். நாம சும்மா ஆத்தங்கரைக்கு போய் குளிச்சுட்டு கட்டுச்சோறு என்ன எடுத்துட்டு போய் சாப்பிட போகல. நாம எதுக்கு போறோம்? நோன்பிருப்பதற்காக என்று சொல்லி சுட்டி காட்டுகிறார். ஏன்னா 2வது பாசுரத்திலே வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்திலே எதை எதை செய்யக்கூடாது எதை எதை செய்யணும்னு சொல்லி அந்த நோன்பை குறிப்புணர்த்திய ஆண்டாள் மீண்டும் நினைவுபடுத்துகிறாள். நாம ஏதோ ஒரு கதை கட்டிக்கிட்டு போகல, ஏதோ புராணங்கள் எல்லாம் பாடிட்டு ஏதோ நமக்கு அற்ப விஷயங்களுக்காக நாம் செல்லவில்லை. நாம் எதற்கு செல்கிறோம் என்றால் பகவானுடைய திருவடி தொழுது அவனையே அடைவதற்காக அந்த உன்னத நோக்கத்தை இங்கே சொல்லுவது போலே நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாயின்னு சொல்றான். இதுல இந்த நோன்பிருக்கும் விரதத்தை நாம் செய்தால் ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மன் சொல்றார். இங்க ஸ்வர்க்கம் 2 விதமாக சொல்லப்படுகிறது. என்னன்னா நம்ம இந்த வைகுண்ட ஏகாதசி அப்ப நிறைய இந்த வாசல் திறக்கிறாங்க பாத்தீங்களா? என்ன வைகுண்ட ஏகாதசி வாசல் திறக்கிறாங்க பாத்தீங்களா? அங்க சொர்க்கவாசல் திறப்புன்னு போட்டிருப்பாங்க. உண்மையிலே சொல்ல போனா அங்க வார்த்தை பரமபத வாசல் திறப்புன்னு தான் இருக்கணும். நம்ம ஸ்ரீரங்கத்தில் பார்த்தோம்னா நம்ம வாய் வார்த்தையில சொர்க்கவாசல் சொல்லிடுறோம். சொர்க்கவாசல் திறந்தா எங்க போவோம்? சொர்க்கத்துக்கு தான் போக முடியும். இந்திரனுடைய இருப்பிடத்துக்கு தான் போக முடியும். என்ன நம்ம சொர்க்கவாசல் திறந்தா அங்கதான் போக முடியும். இடம் மாறிடுமே. அப்ப வைகுந்தத்துக்கு போனோம்னா வைகுந்த வாசல் திறப்பு பரமபத வாசல் திறப்புன்னு தான் சொல்லணும். அதான் உண்மை. ஆனால் ஆண்டாள் இங்கே சொல்லுவது நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய்னா சுவர்க்கம் அப்படின்னு சொன்னாலே சுபமான வர்க்கங்கள் இருக்கின்ற இடம்னு அர்த்தம். நம்ம சாதாரணமா இந்த இந்திரலோகத்தை சொர்க்கலோகம் சொல்லிட்டு இருக்கோம். உண்மையிலேயே ஸ்வர்க்கம் என்ன? அது வைகுண்டத்தை தான் குறிக்கிறது. நித்யாத்மாக்கள் இருக்கின்ற அந்த என்றென்றைக்கும் மரணமே இல்லாத ஒரு பெருவாழ்வை தரக்கூடிய அந்த இடத்தை, அந்த தாமம் பரந்தாமத்தை தான் அது குறிக்கிறது. ஆகையால உண்மையிலே சொர்க்கவாசல்னா நம்ம அப்படி நினைச்சுக்கிட்டா சரி. இல்ல இங்க இருக்கிற லோக்கல் இந்த இந்திர லோகத்தில் நினைச்சுக்கிட்டா அது வேற மாதிரி ஆகி போயிடும். ஆகையாலே இந்த நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார்னு சொல்றா. இப்ப இதுவரைக்கும் எந்திரிக்க சொன்ன பெண் பிள்ளைகள் இந்த தோழிமார்கள் தலைவிகள் இப்ப உறவு முறை சொல்லி போன வாசகத்துல சொன்னது. இப்ப இன்னும் கொஞ்சம் கடினமான தூக்கத்தில் இருக்கிற அடுத்த படியில இருக்கிற இந்த தோழி ஒண்ணு சொல் பேச்சு கேட்கணும், இல்ல கற்பூர புத்தியா சொல்றதுக்கு முன்னாடியே கேட்கணும். இங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. என்ன சொன்னாலும் நீ போறது போயிட்டு வாயா, நம்ம வேற பாத்துக்குவோம், நமக்கு வேற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வேற இடத்துக்கு நாம போகணும், அந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் வரமாட்டாங்க. அவங்களுக்கு மாற்றம் தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறாள் ஆண்டாள். நீங்க இப்ப இங்க சொற்பொழிக்கு வந்தீங்கல்ல, யாராவது ஒருத்தரை கூட்டிக்கிட்டு அழைச்சிட்டு கூட வந்தீங்களா? பாத்தீங்களா? அப்ப இவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கணுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காரு பாத்தீங்களா? இவர் கூப்பிட்டோன்னு வந்துட்டாரு. நல்ல பெண் பிள்ளை அவரு, நல்ல பிள்ளை அவரு. ஆண்டாள் கூப்பிட்டோன்னு வந்துட்டாங்க. இப்ப யாராவது நீங்க கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, அவங்களுக்கு மாற்றம் கிடைக்க வேண்டும் என்ற வேண்டுதலை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார்னு சொல்ற. நிறைய மாற்றம் நமக்கு வேணுங்க. நிறைய மாற்றம் வேணும் வாழ்க்கையில. இந்த மாற்றத்துக்குண்டான முயற்சி தான் இந்த மார்கழி மாதம் முழுக்க. இந்த மார்கழி மாதம் முழுக்க பாத்தீங்கன்னா எல்லாரும் விரதம் இருக்கணும்னு சங்கல்பம் எல்லாம் எடுத்துக்கல. ஆனால் இந்த பாரத தேசத்திலே நீங்க எப்படியாச்சும் தட்டு தடுமாறியாச்சும் ஒரு பிரசாதத்தை சாப்பிட்டுருவீங்க.
நாஸ்திகர்கள் கூட வேணாம்னு சொல்லி உட்கார்ந்துருக்கவங்க கூட எங்கேயாவது ஒரு பஜனையோ என்ன ஏதாவது ஒரு புறப்பாடோ ஏதாவது ஒரு பாகவதர்களையோ பார்க்க நேர்ந்து விடும். யாராவது ஒரு விரதம் இருக்கிறவங்களையோ பார்க்க நேர்ந்து விடும். ஏன்னா ஏதாவது ஒரு முறையில இந்த பக்திக்கென்றே உகந்த மாதம் இது. என்ன அந்த அளவுக்கு இது பக்தி 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 பக்தி. எங்க பார்த்தாலும் பஜனை, எங்க பார்த்தாலும் திருவிழா, என்ன எங்க பார்த்தாலும் புறப்பாடு, எங்க பார்த்தாலும் சொற்பொழிவுகள் அப்படின்னு சொல்லி நிறைஞ்சு காணப்படுகிற மாதம் இந்த மாதம். என்ன காரணம்னா நமக்கு உண்மையிலே பார்த்தோம்னா இந்த ஓய்வெடுக்கிற மாதம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எல்லாத்துக்குமே ஓய்வு இந்த மாதத்தில் இருக்கு. என்ன வியாபாரத்துக்கும் ஓய்வு கிடைக்கும். நம்ம உண்மையிலேயே சுற்றுலா போனாலும் அங்கேயும் நல்ல ஒரு இன்பமயமான என்ன உல்லாசமாக நாம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்தில் இருக்கு. ஏன்னா விடுமுறை விட்டுருவாங்க பசங்களுக்கு. எல்லாவித ஒரு பக்திக்கென்னே இது ஏற்ற மாதமாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆகையாலே இந்த மாற்றம், இந்த பக்தி ஏற்பட வேண்டும் என்ற அந்த மாற்றமும் தாராரோ யாராரோ என்ன வரமாட்டேன்னு சொல்றவங்க எல்லாம் இதுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குல்ல. அடியேன்னு கேட்கிறேன் உங்ககிட்ட, சுவாமி நீங்க கோயம்புத்தூர்ல வந்திருக்கீங்க, பெங்களூர்ல வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி சொற்பொழிவு கேட்டிருக்கீங்களா? பாத்தீங்களா? மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் திறந்துருச்சு. இப்ப முதல் தடவை சொற்பொழிவு கேட்க வந்துட்டாருங்க. ஒரு கை தட்டுங்க, அவருக்கும் ஒரு கை தட்டுங்க. இதெல்லாம் நடைமுறையில் நடக்கிற விஷயங்கள். ஏதோ அன்னைக்கு ஆண்டாள் ஒரு 3000 வருஷம் முன்னாடி பாடி இருக்காப்பா, இன்னைக்கெல்லாம் ஒத்து வருமானா ஒத்து வரும். நம்ம முயற்சி பண்ணா ஒத்து வரும். ஏன்னா சுப்பிரமணிய அண்ணா முயற்சி பண்ணாரு, ஒத்து வந்துருச்சு. என்ன இது போல பல முயற்சிகள் நாம செய்யலாம். இதுலயே எல்லா நவரசங்களும் இருக்குங்க. எல்லாம் பக்தியெல்லாம் என்ன நினைச்சிருக்காங்க, ரொம்ப சீரியஸ் போலப்பா, என்ன நம்மளை அப்படியே முகம்லாம் அப்படியே சுருக்கமா வச்சுக்கிட்டு அப்படியே தண்டனை மாதிரி நடிச்சிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த பக்தியில எல்லா நவரசமும் இருக்கு. என்ன சிரிப்பும் இருக்கு, ஆடல் இருக்கு, என்ன எல்லா வருத்தமும் இருக்கு, சந்தோஷமும் இருக்கு, என்ன எல்லாமே இருக்குங்க. என்ன இந்த சந்தோஷம்ங்கிறது ஒரு விஷயம். நம்ம சிரிச்சாதான் சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. நெப்புருக மகிழலாம், ஆனந்த கண்ணீர் விட்டு மகிழலாம், என்ன மயிர்கூச்சல் இட்டு மகிழலாம். இந்த மகிழ்ச்சிங்கிறது பலவிதமான மகிழ்ச்சி இருக்குங்க. எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, சிரிக்கிறது மட்டும்தான் மகிழ்ச்சி நினைச்சிருக்காங்க. அது தவறு. என்ன நம்மளை பார்த்து சிரிப்பாங்க பல பேர். அப்ப என்ன மகிழ்ச்சியா இருக்காங்களேன்னு அர்த்தம்? பரிகாசம் பண்றாங்க அவங்க. என்ன அந்த பரிகாசம் அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடையாது, அது வேற மாதிரி குணம். அப்ப இந்த சிரிப்பை வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியை அளவிட முடியாது நம்மால். மகிழ்ச்சி என்பது மனதார நாம் திளைப்பதுதான் மகிழ்ச்சி. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சாதாரண மகிழ்ச்சி ஒரு விதம், டிலைட் அப்படிம்பாங்க. என்ன டிலைட், அது என்ன டிலைட்? திளைத்தல். திளைத்தல் அதே வார்த்தை அப்படியே காப்பி அடிச்சிருக்கான். டிலைட், வாட் a delightful. என்ன டிலைட்ஃபுல் அப்படின்னா டிலைட், என்ன திளைக்கிறது, திளைத்தல், திளைத்தல், என்ன அப்படி திளைக்கிறது மகிழ்ச்சியுடைய உச்சம் அது எல்லாமே. ஆகவே இந்த மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், தாட்டத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் சொல்லி கும்பகர்ணனை போட்டா ஒரு போடு. என்ன ஏன் தெரியுமா? உறக்கத்துக்கு யார் அவனை கூட்டு வந்திருக்கா ஆண்டாள். இப்ப இந்த காட்சியில, இந்த நாடகத்துல அவளை கூட்டு வந்திருக்கா. என்ன பண்ணாலும் அவன் எந்திரிக்கவே மாட்டான். 6 மாதம் தூங்குவானா, என்ன ஒரு நாள் எந்திரிச்சிருப்பானா, மறுபடியும் தூங்கிடுவானா. ஏன்னா அந்த அளவுக்கு ஆழ்ந்த உறக்கத்திலே மயக்கத்திலே இருக்கின்ற அந்த கும்பகர்ணன். என்ன இந்திர பதவி வேணும் என்று சொல்லி இந்திராசனம் கேட்க போனவன் தவம் பண்ணி, எப்படி நம்ம வேண்டுதல் வைக்கிறத சரியா வைக்கணும், வாய் தவறி வேற மாதிரி போயிடக்கூடாது, என்ன மாற்றம் வேற மாதிரி போயிடக்கூடாதுன்னா இந்திராசர். கும்பகர்ணன் ஏன் தூங்குறான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, இந்திராசனம் வேணும்னு கேட்கிறவன் நித்ராசனம்னு கேட்டான். அந்த இந்திரத்தை நித்ரா ஆக்கிட்டான். நித்ரையா இருக்கணும்னு சொல்ல உடனே தூக்கிட்டான். அவ்வளவுதான், வரம் கொடுத்துட்டாங்க பிரம்மா. என்ன உனக்கு பிரம்மா வரம் கொடுத்துட்டாரு. அந்த பிரம்மா கொடுத்த வரத்தின்படி தூக்கமே என்ன இந்த உலகம் நினைச்சு அப்படியே தூங்கிட்டு இருந்திருக்கா. அவளை அழைக்கிறாள் என்ன ஆண்டாள் இந்த பாசுரத்திலே. பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே, அவனே தோற்றுருவான் போல அந்த அளவுக்கு நீ தூங்கிட்டு இருக்கே, தோற்று முனக்கே பெருந்துயில் தான் தந்தானோன்னு சொல்லி இந்த குணங்கள் அடிப்படையில் அடியன் அன்னைக்கு நீங்க கேட்டீங்க ஒரு விஷயம். தாமச குணம், சத்வகுணம், சத்வகுணம், ராஜச குணம், தாமச குணம்னு சொல்லி இந்த உறக்கம் என்கிறது தாமச குணத்தை குறிக்கிறது. இந்த ராமாயண கட்டத்திலே எல்லாமே வடிகட்டுதலுங்க. இந்த புராணம் பார்த்தீங்கன்னா அது ஒரு தொடர்
என்ன ஒரு தொடர் நிகழ்வுகளாக நம்முடைய வாழ்க்கையை வடிகட்டும் ஒரு என்ன ஒரு சாஃப்ட். எல்லா புராணமே அப்படித்தான். இந்த புராணங்கள் எல்லாம் ஏதோ ஒரு கதை கற்பனை எல்லாம் கிடையாது. அதை நம்ம படிச்சு நம்ம வாழ்க்கையில ஏத்துக்கிட்டோம்னா அந்த சாஃப்ட்வேர் நம்ம மனசுக்குள்ள போயிடும். அப்ப அந்த வடிகட்டுதலுக்குரிய ஆற்றல் நமக்கும் பிறந்துடும். என்ன இந்த சத்துவகுணத்தை எப்படி நம்ம மேலோக்க செய்வது, இதெல்லாமே வடிகட்டுதலுக்குரிய ப்ராசஸ். இது இப்ப ராமன் என்ன பண்ணிருக்கான், அதே வடிகட்டுதலை ராமாயணத்துல பண்ணிருக்கான். யாரா நல்லவன் கிடப்பான், என்ன யாரா நல்லவன், ஒருத்தனாச்சும் நல்லவன் இருக்க மாட்டானா? இந்த பூரா கோஷ்டியுமே இந்த பிரம்மா எல்லாம் வரம் கொடுத்து கெடுத்து வச்சுட்டானா? இந்த பிரம்மா எவன் கேட்டு வரம் கேட்டாலும் கொடுத்துருவாப்ல. என்ன அவன் நல்லவனா கெட்டவனா இந்த ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய்னு சொல்லி செய்யறது ஒரே ஆள் தான், அது மகாவிஷ்ணு தான். சாதாரணமா வரம் கொடுத்துட மாட்டாங்க. நீங்க என்னதான் என்ன கும்மி அடிச்சு கேட்டாலுமே என்ன இரு 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 அவசரப்படாத, உனக்கு அது சரியா இருக்குமா இருக்காதான்னு பார்த்து செய்றேன். ரொம்ப வற்புறுத்தி கேட்டா என்கிட்ட வராதீங்க, ஓடு, இந்த வேற சாமி கிட்ட போ, உடனே கிடைச்சிரு போ, அப்படி துரத்தி விட்டு வரான் பெருமாள். புரியுதா? அப்ப அவன் போய் சோதனையாகி என்ன வரம் கொடுத்தவன் தலைமையிலேயே கையை வச்சு பிரச்சனை வந்த உடனே 2 பேரும் சேர்ந்து ஓடி வருவாங்களாம் பெருமாள்கிட்ட. அப்ப சொல்யூஷன் யார்கிட்ட இருக்கு? பெருமாள்கிட்ட தான் இருக்கு. அதனால தான் அவன் சுலோக்ஷணன் சொல்றாங்க. சுலோக்ஷணன் லோச்சனா கமல லோக்ஷனா அப்படின்னு சொல்லி பாடலே இருக்கு, கீர்த்தனை இருக்கு. அப்ப சுலோக்ஷணன், சுலோக்ஷணன் அவன் தான். என்ன சுபமான அந்த கண்களை உடையவன் அவனுடைய கண் பட்டால், பார்வை பட்டால் நமக்கு மங்களம், நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும்னு சொல்றது போல இந்த கும்பகர்ணன் என்ன பண்ணிருக்கா, இந்த மாதிரி மாத்தி வரம் கேட்டு எல்லாத்தையும் சிக்கல்ல மாட்டி விட்டான். இவன் தான் தாமசம், இவன் தான் தாமசம். என்ன அண்ணனுக்கும் பிரயோஜனம் இல்லை, என்ன அந்த உத்தவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாம, யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம அவன் உறங்கிட்டு இருந்திருக்கான், அந்த உறக்க நிலையில இருந்திருக்கான். ஏன்னா 2 விஷயமா நம்ம நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு. ஒரு விஷயம் முக்கியமா புரிஞ்சுக்கணும், உணவுக்கும் உணர்வுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். உணவுக்கும் உணர்வுக்கும் என்ன சோற்றுக்கும் சொரணைக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். நம்ம யாரு சோறு போடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சொரணை காட்டல் இருந்தா அது தவறாகி போயிடும். யாரு உணவளிக்கிறாங்களோ அவர்களோடு மட்டும்தான் என்ன அந்த நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் நினைச்சா அதுவும் தவறாகிவிடும். ஏன் பீஷ்மருக்கே தவறாயிருச்சே, என்ன பீஷ்மருக்கே தவறாயிருச்சே. ஒரு பக்கம் கர்ணன் தவறு செஞ்சா, செஞ்சோட்டு கடன், என்ன அவன் அந்த அங்க தேசத்தை அழித்ததினாலே அந்த போட்டியிலே பங்கு பெற்று, இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த அரசர்கள் போட்டியிடும் மைதானம்னு ஒன்று இருக்கும். என்ன அங்கே போட்டியிடுறவங்க அரசர்களாக மட்டும் இருப்பதால் தான் போட்டியிட வேண்டும். அதுவும் இன்னொரு விஷயமாவும் இருக்கு, குடும்பத்துக்குள்ள நடக்கிற விவகாரம் அது. அந்த குடும்ப சண்டையில போய் இன்னொருத்த புகக்கூடாது. எல்லாரும் நியாயப்படுத்த பார்க்கறாங்க கர்ணன் செஞ்சதை. இவன் கும்பகர்ணன், அவன் கர்ணன், வித்தியாசம் இருக்கு. ஆகையால கர்ணன்கிறதுனால அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன அந்த கர்ணன் என்ன பண்ணிருக்கான், அவன் ஒரு தாமசிக், அவன் ஒரு தாமசம். என்ன அறிவே இல்லாம சம்பந்தம் இல்லாம ஒரு நன்றி கடனை போய் அந்த உண்ட உணவிற்காக, அந்த கிடைத்த ராஜ்யத்திற்காக, அந்த உணவிற்கும் உணர்வுக்கும் இல்லான அந்த தவறான செயலை சோற்று கடனை தீர்ப்பதற்காக செஞ்சிருக்கான். அவன் தவறா பண்ணிட்டான். ஏன்னா அது குடும்ப விவகாரம், நம்ம போகவே கூடாது. என்னதான் திறமசாலியாக இருந்தாலும், என்னதான் வேர்ல்டு கப் சாம்பியனாக இருந்தாலும், 2 நாடுகள் விளையாடும் போது இவன் போய் எங்க போய் நானும் விளையாடுறேன், நான் உங்களை விட பெரிய ஆள் நிக்கலாமா? எவனா ஒத்துக்குவாங்களா? இப்ப இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் அந்த மட்டையடி ஆட்டம் விளையாடிக்கிட்டு இருக்கு. என்ன விளையாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இங்கிலாந்துக்காரன் நான் தாண்டா சாப்பியன், நீங்க எப்படா விளையாடலாம் சண்டை போடலாமா? அது ஒப்பந்தம் 2 நாட்டுக்கு இடையில, துரியோதனாதிகளுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில தான் ராஜ்ய அந்த அபிஷேகம் யாருக்கு நடக்கும் போட்டி. இவ எதுக்கு அங்க பிரவேசம் பண்ணணும்? தேவையா? உலக போட்டியா, இந்த உலக அழகி போட்டியா நடந்துகிட்டு இருக்கு? கிடையாது. இதுதான் முக்கியம். நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க, இந்த திறமை உள்ளவனை ஒதுக்கிட்டாங்களே அப்படின்னு. கிடையாது. இவன் அப்பரா என்ன சேர்த்திருக்கான் துரியோதன சதி செஞ்சு. இதான் நடந்த சம்பவங்கள். இந்த சம்பவங்களை சரியா திரைப்படமா பார்த்து நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம். நம்ம யார போற்றணுமோ அவங்களைத்தான் போற்றணும். சம்பந்தமில்லாத ஆளுங்களெல்லாம் நரஸ்துதி பாடி போற்றி நாமளும் கெட்டு போயிட்டு அவங்களையும் கெடுத்துட்டோம். அவங்க திருந்திரு சில நேரத்துக்கு அப்புறம் நம்ம திருந்தாம அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம். ஏன்னா ஒரு 2 இந்த வண்டி பாதை இருக்குல்ல, இந்த ரயில் வண்டி பாதை அப்படியே போயிட்டே இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த புகை வண்டி நிலையம் வரும் பாத்தீங்களா, வந்த உடனே 4-5 பாரம் அப்படியே சேருங்க. அந்த பாலம் இருக்குல்ல, அந்த ஓடுற அந்த ரயில் பாலம் இருக்குல்ல, அது 2-3 அப்படியே வளைஞ்சு 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 பின்னல் மாதிரி போகும்.
எங்கேயாவது போய் விட்டுருவாங்க இவ்வளோ நம்மளால பயமா இருக்கும், வண்டி கொடை சாஞ்சிருமோங்கிற அளவுக்குலாம் அந்த பாதையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், நமக்கே தலை சுத்தும். ஆனா சரியான பாதையில் சென்னைக்குன்னா சென்னைக்கு அது போகணும், என்ன டெல்லிக்குன்னா டெல்லிக்கு போகணும், திண்டிவனம்னா திண்டிவனம் அப்படி போகணும்ல. இது வழி பாதை மாறி போய்விடும். நம்ம யாரையோ நம்பி யாரையோ போச்சு நம்ம பின்னாடி போனோம்னா வேற இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துருவோம். நம்ம போற இலக்கே என்னடா சென்னைக்கு போகணும்னு நினைச்சவன் கன்னியாகுமரிக்கு வந்துட்டோனேன்னு தோணும். அந்த மாதிரிலாம் வாழ்க்கை இருக்கிறதுனாலே இந்த தாமசி குணம் உள்ளவர்கள் இவர்கள் எல்லாமே. அப்ப யாரு உத்தமன் யாரு சத்வகுணம் உடையவன் சொல்லி லென்ஸ் போட்டு தேடி இருக்கான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. கிடைச்சா விபீஷணன், என்ன விபீஷண ஆழ்வான்னு சொல்லுவாங்க, அவனை பிடிச்சுக்கிட்டான் ராமன். என்ன அதுபோல இந்த நோற்று சுவர்க்கம் பாசுரத்திலே என்ன பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன். எல்லாருமே யமனை தேடி யாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன், கூற்றன் இவனை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போல, இவனே போய் சரண்டர் ஆயிட்டான். அந்த அளவுக்கு கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன். என்னன்னா இவனுக்கு சாக போனான்னு தெரியும். அதான் இதுல சொல்றது இந்த காட்சி. இந்த ராமாயணத்துல அண்ணனுக்கு உபதேசம் பண்ணி பார்த்தவ விபீஷணன், கேட்கல ராவணன். என்ன அண்ணனுக்கு குறிப்புணர்த்தியவன் கும்பகர்ணன். நல்லவங்க அவன், உண்மையில நல்லவன். தாமசி குணமா இருந்தாலுமே உறங்கிக்கிட்டு இருக்கானே தவிர அவனுக்கு புத்தி உண்டு. ஆனா சொல்லி பார்த்திருக்கா, அண்ணா நீ செய்தது தவறாக இருந்தாலும் பின்னாலே வருகிறேன் என்னுடைய சோற்று கடனை தீர்ப்பதற்காக சொல்லி பின்னால போயிருக்கான். ஆகையாலே இவனுக்கு ஒரு வார்த்தை தானே அறிந்து மாண்டிருக்கிறான் என்பது போல கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் சொல்லி இந்த இதிகாட்சிகளை கட்டங்களை எல்லாமே இங்கே குறிப்புணர்த்தும் விதமாக இந்த பாசுரத்திலே செய்து வைத்திருக்கிறாள் ஆண்டாள். இதுல முக்கியமா ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அருங்கலமே என்று போற்றுகிறாள். கோது கலமுடைய பாவாய் என்று முன்னாடி போற்றலார் ஒரு பெண் பிள்ளைய எழுப்பும் போது. இங்க அருங்கலமே என்று போற்றுகிறாள். இந்த கலம் என்கிற வார்த்தை என்ன எதை குறிக்கிறது? இந்த கலம் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறதுனா ஒருத்தருடைய சாரித்திரத்தை குறிக்கிறது, கேரக்டரை குறிக்கிறது. எவ்வளவுதான் சுறுசுறுப்பா இருந்தாலுமே, எவ்வளவுதான் அழகான தோற்றம் இருந்தாலுமே, என்ன எவ்வளவுதான் சம்பாத்தியம் செஞ்சு நல்ல செல்வந்தர்களா இருந்தாலுமே கேரக்டர் சரியில்லைன்னா எல்லாமே போச்சு. சாரித்திரம் சரியில்லைன்னா எல்லாமே காலி. அப்ப அந்த கேரக்டர் எவ்வளவு முக்கியம். அந்த கலம் என்ன சரித்திரம், சாரித்திரம் அர்த்தம், கலம் என்ன பாத்திரம் அர்த்தம். நம்ம திரைப்படங்கள்லையும் நாடக காட்சிகள்லையும் இந்த பாத்திரம் எப்படி இருக்குன்னு கேட்போம். அது என்ன சில்வர் பாத்திரமா, என்ன பாத்திரம்? பாத்திரம் என்ன அந்த கேரக்டர். நமக்கு என்ன, நாம எல்லாம் யாருன்னா நாம எல்லாம் கலங்கள், ஏற்ற கலங்கள் நாமெல்லாம் இருக்கணும், ஏற்ற கலங்களா இருக்கணும். எதிர்பொங்கி மீதளிப்பு சொல்றது போல கோது கலங்களா இருக்கணும். கோது கலம் என்ன குதூகலமுடைய மக்களாக நாம் எல்லாம் இருக்க வேண்டும். அதுபோல இந்த பாசுரத்திலே சொல்லும் போது அருமையான கலங்களாக கேரக்டர் உடையவர்களாக நாம் எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார். ஒருத்தருடைய கேரக்டர் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டது? இவர் கேரக்டரே புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. என்ன ஒருத்தருடைய கேரக்டர் புரிஞ்சுக்கிறது? முக்கியமாக ஒரு விஷயம் அடியேன் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். நம்ம கீழே இருக்கிறவங்களும் மேலே இருக்கிறவங்களும் சொல்லி ரெண்டு வகை. நமக்கு சமமா இருக்கிறவங்க ஒரு வகை, நம்ம கீழே இருக்கிறவங்க ஒரு வகை. நம்ம மேல முதலாளிகளாவோ இல்லை நம்ம வேலை வாங்குற அதிகாரிகளாகவோ இல்லை நம்ம ஆள்கின்றவர்களாகவோ இருப்பது வேறு வகை. இப்ப இவங்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கும் உரிமை நமக்கு இருக்கா? எல்லாரையும் தேர்ந்தெடுக்கும் உரிமை நமக்கு இருக்கா? நம்ம வேலையாட்களை நம்ம நேர்காணல் வச்சு தேர்ந்தெடுக்கலாம். என்ன நம்ம பிள்ளைகளை தேர்ந்தெடுக்க முடியுமா? நம்ம தாய் தந்தையர்களை தேர்ந்தெடுக்க முடியுமா? கிடையாது. அப்ப இந்த தேர்ந்தெடுக்க முடியாத என்ன அந்த மேல் கீழ் உள்ளவர்கள் இருக்காங்க, தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புடையவர்கள் இருக்காங்க. அந்த முடியாத விஷயத்துல ஒன்றும் செய்ய முடியாது, அது கர்மவசம். ஆனால் வாய்ப்பிருந்தும் நமக்கு கீழே வேலை பார்க்கின்ற அந்த தொழிலாளர்களை தேர்ந்தெடுப்பதோ இல்லை நமக்கு தலைவர்களாக இருக்க வேண்டிய அந்த வாக்களிப்பின்படி நாம் தேர்ந்தெடுக்கின்ற தலைவர்களோ இது நம்ம கையில இருக்கா இல்லையா? இப்ப இதுல நம்ம சரியான விதத்துல தேர்ந்தெடுக்கலாம் இல்ல, அந்த அருங்கலங்களை தேர்ந்தெடுக்கலாம் இல்ல, அதுல கோட்டை விட்டா நம்ம வாழ்வு அவ்வளவுதான். இந்த மாற்றமும் தாராரோ, இந்த மாற்றம்
என்ன அந்த தலைவர்கள் நாம் நமக்கு ஏற்ற தலைவர்களாக இந்த பாரத தேசத்துக்கு உன்னதமான கர்ம பூமி, வேத பூமி, என்ன இந்த தர்ம பூமி என்று போற்றப்படுகிற இந்த பாரத தேசத்தை மேற்கொண்டு வளர்க்கும் விதமாக நமக்கு ஒரு தலைவர்கள், நமக்கு பல தலைவர்கள் அமைய வேண்டும் என்ற அந்த மாற்றமும் தாராரோ என்று கூறுவது போல இந்த பாசனம் இருக்கிறது. அருங்கலமே என்று சொல்லி போட்டுகிறாள் ஆண்டாள். சரிதானே? வரப்போகுது 26 வந்துருச்சுல. என்ன இந்த மாற்றமும் தாராரோ, என்ன இந்த மாற்றமும் தாராரோ. ஆகையாலே நிறைய நமக்கு கோபுரத்துல போய் குப்பையை வச்சுட்டு நம்ம என்னதான் உடம்புல என்ன நல்ல நறுமணம் வீசக்கூடிய, கந்தம் வீசக்கூடிய என்ன அந்த திரவங்களை எல்லாம் நம்ம கொட்டிக்கிட்டு வெளியில போனாலுமே நாற்றம் அந்த குப்பை வீசத்தான் செய்யும். நம்ம நிறைய என்ன பண்ணிட்டோம், கோபுரத்துல போய் குப்பையை வச்சுட்டோம். நிறைய வருஷங்களா அது நடந்திருக்கு. அடியேன் சும்மா வேடிக்கைக்கு சொல்லல, சுவாரஸ்யத்துக்கு சொல்லல, இது நம்முடைய அனுபவம். அடியனுடைய அனுபவமே அதான். நம்ம கண்டதை எல்லாம் தலையில தூக்கி மேல வச்சுட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோங்க. இது எல்லாமே நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்த இப்பதான் கொஞ்சம் அந்த குப்பையை அகற்றிக்கிட்டே வர்றான். அதனால விளக்கெரியுது, என்ன கும்பாபிஷேகங்கள் நடக்குது, சம்பிரோஷணம் நடக்குது, என்ன சத்சங்கங்கள் கூடுது, எமங்கள் ராமநாமம் என்ன பிரகாசம் பெறுது, என்ன யாத்திரைகள் கூடுது, என்ன கூட்டு போறாங்க, காசிக்கு கூட்டு போறாங்க, என்ன கங்கைக்கு கூட்டு போறாங்க, பிரயாராஜுக்கு கூட்டு போறாங்க, வாங்க 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 யாத்திரை இங்கேயும் வாங்க என்ன அப்படின்னு சொல்லி மாற்றமும் வருது. பாத்தீங்களா? இந்த மாற்றம் நம்ம வேற மாதிரி நினைச்சிருக்கோம். இதுதான் நமக்கு தேவையான மாற்றம். இந்த மாற்றம் தொடர்ந்து என்ன நமக்கு கிடைச்ச அந்த ஆட்சி மாற்றம் நடந்ததுல, அந்த ஆங்கிலேயர்கள் நமக்கு கிடைச்சதுல, அப்ப இருந்து தொடர்ந்து இருந்தா இந்நேரம் நம்ம எப்படியோ இருந்திருக்கோங்க. நேரம் எப்படியோ இருந்திருப்போம். என்ன அதை விட்டுட்டோம். அதை விட்டதை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப புரியுதா அடியேன் என்ன சொல்றேன்னு சொல்லி? இந்த திருப்பாவை பாசுரங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் அடியேன் விளக்குவேன்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? எனக்கு நீண்ட காலங்களாக பழக்கமாக இருக்கிறவர்கள் இங்க சில பேர் இருக்காங்க. நீண்ட காலம்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேல. யார் யாரும் இருக்கீங்க? கை தூக்குங்களேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தெரியுமா? சரி, ஒரு 15 வருஷத்துக்கு மேல. உங்களுக்கு தெரியும், இவருக்கு தெரியும். உங்களுக்கு 15 வருஷம் முன்னாடியே தெரியுமா? என்ன அடியான தெரியுமா? உங்களுக்கு தெரியும். பாபா உங்களுக்கு தெரியும்ல, சின்ன பிள்ளைல தான் தெரியும் உங்களுக்கு. நீங்களாம் தூக்கி வளர்த்துருப்பீங்க. என்ன என்ன எங்க எழுத்த வீட்டு மருமகன் அவர், என்ன மருமகனார் அவர். அகையால இப்ப அடியேன் இப்ப இப்படி பேசுவேன்னு நீங்க எதிர்பார்த்திருக்கீங்களா? இந்த மாற்றம் நீங்க எதிர்பார்த்திருக்கீங்க? நீங்க எதிர்பார்த்தீங்களா? கேள்விப்பட்டு நீங்க எதிர்பார்த்திருக்கீங்க. ஆனா நீங்க அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடியோ 15 வருஷத்துக்கு முன்னாடியோ இப்படி நான் பேசுவேன் எதிர்பார்த்திருக்கீங்களா? எதிர்பார்க்கல. அப்ப இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்திருக்கிறது? அதான் முக்கியம். என்னன்னா, இந்த நாளிதழ்கள் இருக்குல்ல, இந்த நாளிதழ்கள்ல ஓரத்துல ஒரு இடத்துல என்ன ஒரு பெண் பிள்ளை போட்டு கீழே அந்த பாசுரத்தை போட்டு விளக்கம் எழுதியிருப்பாங்க. இதை அடியேன் ஒரு 12வது படிச்சு முடிச்ச பிறகு, கல்லூரிக்கு போன பிறகு, எனக்கு அடியேன் சரியா நினைவில்லை எந்த வருஷத்துல இருந்து படிச்சுக்கிட்டே வருவேன். என்ன அந்த நாளிதழ்கள். இப்ப நாளிதழ்கள் படிக்கிற பழக்கம்லாம் இப்ப போயிருச்சு. எல்லாமே வந்துருச்சு, எல்லாமே கைபேசியில வந்துருச்சு. இப்ப ஆகையாலே அந்த நாளிதழ்கள் அதை விரிச்சு வச்சு என்ன அந்த பாசுரத்தை படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 தேறி என்ன இந்த மாற்றம் ஆகியிருக்கிறது. இந்த மாற்றம் ஆகியிருக்கிறது. ஒரு காலத்துல இந்த மணிகள் என்ன இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த தினம்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு நாளைக்கும் வர்ற நாள் இதழ், அதெல்லாம் நாளிதழ். அதுல தினம் என்ற பேர்ல நிறைய வந்துகிட்டே இருக்கும். இப்ப தினத்துக்கெல்லாம் மதிப்பு கிடையாது. என்ன இப்ப நம்ம இந்த கைபேசியில பார்த்தோம்னா ஒரு செய்தி வருதுன்னா அந்த செய்தி எத்தனை நாட்களுக்கு முன்னால் நேற்று வந்திருக்கானா பார்க்க மாட்டோம், எத்தனை நொடிகளுக்கு முன்னால் வந்திருக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தினத்துக்கெல்லாம் மதிப்பு கிடையாது, க்ஷணத்துக்கு தான் மதிப்பு. க்ஷணம் இருக்குங்க செய்தி. அந்த அளவுக்கு உலகம் அவ்வளவு வேகமா அன்னன்னைக்கு அப்பப்ப நடக்கிறது. யாரு பேசுறான்? ஒரு வினாடிக்கு முன்னாடி என்ன இருக்கு? க்ஷணம் க்ஷணம் க்ஷணம்னு சொல்றோம். இந்த க்ஷணம்ங்கிறது தான் நம்ம காலத்தை பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த மாற்றம் தருகிறார்கள் அல்லவா, இந்த காலத்தை பார்க்க, இந்த கால மாற்றம் ஆகி கொண்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு இன்னைக்கு வேகமா போயிருச்சு. என்ன அப்ப இந்த க்ஷணம்ங்கிற வார்த்தை தான் செகண்ட்னு ஆயிருக்கு. இந்த நொடின்னு சொல்றோம்ல, செகண்ட்ங்கிற உச்சரிப்பை பாருங்களேன், க்ஷணான்னு வரும். அந்த க்ஷண அந்த உற்பத்தி அந்த உச்சரிப்பு தான் க்ஷணம்னு மாறி இருக்கு. நம்ம நிமிடம் என்று சொல்றது தான்
மினிட்டுன்னு ஆயிருக்கு. என்ன நம்ம ஹோரான்னு சொல்றது தான் ஹவர்னு ஆயிருக்கு. நம்ம திதின்னு சொல்றது தான் டேட்டுன்னு ஆயிருக்கு. என்னடா நம்ம காலத்தை அவன் பிடிச்சிருக்கான், நம்ம பிடிச்சிக்கல. இன்னும் நமக்கு மதி நிறைந்த நன்னாள் ஆக இருக்க வேண்டுமா இல்லையா? அப்ப இந்த க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறிக்கிட்டே இருக்கு இந்த நாளிதழ்கள் எல்லாம். அப்ப என்னதான் இந்த உலகம் வேகமா போறாலும், என்ன இந்த கைபேசி வந்தாலும், இந்த நாளிதழ்கள்ல இருந்து என்ன பல பல பரிமாணங்களே அறிவியல் வளர்ந்திருந்தாலும் அதோட சேர்த்து இந்த திருப்பாவையும் சேர்த்து வார்த்து அடியேன் இந்த மாற்றத்தை கொண்டு வந்து இருக்கிறேன். அதனால தான் இங்க உட்கார்ந்து வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னதான் டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும், வந்துச்சு நெட்டு வந்துச்சு, அப்புறம் இந்த கணினி வந்துச்சு, மடிக்கணினி வந்துச்சு, என்ன எல்லா முன்னேற்றமும் வந்துச்சு. எல்லா முன்னேற்றத்தோடு சேர்த்து இந்த திருப்பாவையும் சேர்த்து அடியேன் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறேன். எப்படி இருக்கும் பாருங்க இந்த மாற்றம். அதனால தான் இங்க அமர்ந்து இப்ப சொற்பொழிவு ஆற்றிக்கிட்டு இருக்கேன். அடியேன் சொல்றது புரியுதா? இந்த ப்ராசஸ் இதான் வந்து இந்த விளக்கம். அடியே நிறைய பேர் கேட்கிறாங்க, எப்படிப்பா நீ பேசிக்கிட்டு இருக்க, என்னப்பா விஷயம்? இது பண்ணதுனால நடந்திருக்கு. எல்லாருக்குமே ஒரு பின்னணி இருக்குங்க. சும்மா சாதாரணமா வெடிச்சிடாது, என்ன சாதாரணமா மலர்ந்துராது. எல்லாத்துக்குமே ஒரு பின்னணி இருக்கு. அந்த பின்னணி எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாமளும் அதை செய்யலாம். எல்லாத்துக்கும் பயிற்சியும் முயற்சி வேணும், இதுக்கும் வேணும். அதான் முக்கியம். அப்ப இந்த மாற்றத்தை அடியேன் செய்தது போல எல்லாரும் என்னுடைய நண்பர்கள் செஞ்சுட்டாங்களா? கிடையாது. ஆனால் அடியேன் அந்த முயற்சியை செய்து கொண்டு கொண்டே இருக்கிறேன். அதனால தான் இந்த மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார்னு சொல்லி அவ்வளவு விளக்கம் இருக்கு. முக்கியமா இந்த மாற்றம்ங்கிறது இருக்குல்ல, இதுல ஒரு விஷயம் முக்கியமா இருக்கு, உள்ளடங்கி இருக்கு. என்ன? ஏமாற்றம். நம்ம எதுல ஏமாறுறோங்க? கணக்கே கிடையாது. என்ன இந்த கேரளா என்ன தேசத்துக்கு மதுரையில இருந்து போனோம்னா குற்றாலம் தாண்டின உடனே அந்த எல்லை எப்போ வரும்னா ஆரியங்காவ்னு ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் பக்கத்தில் போனோம்னா தட தட தடன்னு வெறுசா கடைகளா இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாம் கலர் கலரா தெரியும். பார்த்தீங்கன்னா பூரா லாட்டரி டிக்கெட். அங்கே லாட்டரி டிக்கெட் அனுமதி. என்ன இங்கே அனுமதி கிடையாது. இப்ப அங்கே அனுமதி. அதனால எல்லா கடைகளையும் பார்த்தீங்கன்னா லாட்டரி டிக்கெட் கடைகளா இருக்கும். அடியேன் கோயிலுக்குள்ள போயிட்டேன். என்ன நம்ம ஆரியங்காவ் கோயிலுக்குள்ள போயிட்டேன். அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு ஜனங்கள். ஏன்னா புஷ்கலாதேவி அங்கிருந்து வரப்போறா, ஜோதி வடிவத்தில் வரப்போறா. கல்யாணம் நடக்க போகுது. அடுத்த நாள் நிச்சயதார்த்தம், அடுத்த நாள் கல்யாணம். என்ன அந்த வைபவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பூரா பாத்தீங்கன்னா நம்ம ஜனங்கள் தான், சௌராஷ்டிரா பெருமக்கள் தான். எங்க பார்த்தாலும் அவ்வளவு கூட்டம். பார்க்கவே ஆனந்தமா இருக்கு. கேரளாவா இல்ல மதுரையான்னு தோணுச்சு, அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது. எல்லா கூட்டம் இருக்கு. உள்ள வந்து கதவை வந்து அப்ப மத்தியான பூஜைக்காண்டி உச்சிகால பூஜைக்காண்டி சாத்தி வச்சிருந்தாங்க. ஒரு கோஷ்டி வந்துச்சு. வந்த உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க? கதவு சாத்தி இருக்கு, அது வரைக்கும் நம்ம என்ன பண்றது, நாமத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி என்ன வரிசையா அந்த ஐயப்ப நாமத்தை சொல்லிட்டே வந்தாங்க. என்ன யாரை காண சுவாமியை காண, சுவாமியை கண்டால் மோட்சம் கிட்டும். எப்போ கிட்டும்? இப்போ கிட்டும். எப்போ 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 3 தடவை சொன்னா இப்போ 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 3 தடவை அவன் சொல்றான் மோட்சம் கிட்டும் சொல்லிட்டா. என்ன எப்பேற்பட்ட ஞானம் யாது? என்ன இப்பவே மோட்சம் கிட்டும்ங்கிறான். ஆண்டாள் பூமி பிராட்டி 30 வாசகத்தை படிச்ச பிறகு எவ்வளவு நோன்பு இருந்து, என்ன நோட்டு சுவர்க்கமாக நோன்பு இருந்து எத்தனை கஷ்டப்பட்டு இவங்க உடனடி இன்ஸ்டன்ட் இப்போ 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 கிட்டும். அந்த பையனுக்கு மோட்சம்னா என்னன்னு தெரியுமோ தெரியாதோ, ஆனா அந்த குழந்தை எவ்வளவு அருமையா சொல்லுச்சு பாத்தீங்களா? அந்த எதிர்வார்த்தை எடுத்து விடுது. எப்போ கிட்டும்? இப்போ இப்போ இப்போன்னு சொல்றான். வெளியே வந்து பார்த்தா டிக்கெட் கடையில் சீட்டு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? என்ன எல்லாம் லாட்டரி டிக்கெட் கடையில் அந்த கடை பேர் பார்த்தா மோட்சம்னு போட்டிருக்கு. அப்ப மோட்சம் கிட்டும்னு எதை சொல்றாங்களோ தெரியலையே. என்ன எதை சொல்றாங்களோ தெரியலையே. சும்மா ஒரு வேடிக்கைக்கு சொல்லி அடியார், என்ன தவறா நினைக்க கூடாது. என்ன காரணம்னா இந்த மோட்சம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போயிருச்சு இன்னைக்கு வாழ்க்கையில. மோட்சம்னா என்ன? எவ்வளவு கஷ்டப்பட்டு ரிஷிகளும் முனிவர்களும் ஞானிகளும் என்ன அப்பேற்பட்ட மக்கள் எல்லாமே இந்த பாரத தேசத்தை, உன்னத பாரத தேசத்தை, என்ன இந்த கர்மயோகம் ஞான யோகம் இருக்கின்ற இந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கின்ற இந்த பாரத தேசத்தை எப்படி அளவு இல்லாம வளர்கின்ற அந்த பக்தி மார்க்கத்தை எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த அறிவோடு அந்த ஆற்றலோடு பிரிச்சு வச்சிருக்காங்க. தர்ம அர்த்த காம மோட்சம்னு இந்த 4 புருஷார்த்தத்தை எவ்வளவு அழகா பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த தத்துவார்த்த விஷயங்கள் எல்லாம் அறிந்தும் அறியாமலும் மக்கள் இருக்கிறாங்களே என்று சொல்வது போல ஒரு அனுபவம் இதெல்லாம் வந்து. ஆகையாலே இந்த பல தேசங்கள் இருக்கின்ற, பல மொழிகள் இருக்கின்ற, பல சம்பிரதாயங்கள் இருக்கின்ற இந்த பாரத தேசத்திலே என்ன வேறுபாடு இருந்தாலும் இந்த அடிப்படை வேத விஷயங்கள் மாறுவதே கிடையாது.
அது எந்த ஒரு சம்பிரதாயம், எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மோட்சம் என்கிற இலக்கை எக்காரணத்தை கொண்டும் நம்மளால் மாற்றவே முடியாது. என்ன, எக்காரணத்தை கொண்டும் மாற்றவே முடியாது. இப்ப அடியேன் சொன்னது போல இந்த பாரத தேசத்திலே மோட்சம் என்கிற வார்த்தை, இதை ஆங்கிலேயர்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்களோ தெரியவில்லை. என்ன, மேக்சிமம் என்ற வார்த்தை இருக்கிறது, அதற்கு மேல் கிடையாது. இந்த மேக்சிமம் தான் மோட்சம். புரியுதா? அப்படின்னு சொல்றது புரியுதா? இந்த மேக்சிமம், எல்லாருமே மேக்சிமம், எல்லாமே என்ன, இன்னைக்கு உயர்ந்த அளவுக்கு நம்ம இருக்கணும்னா அப்ப மோட்சம் தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கு. ரஷ்யாவில் ஒரு ஓடுற நதியுடைய பேரே, எதுக்கு, ஒரு ஊருடைய பேரே மோட்சம் தான். என்ன தெரியுமா? அது மாஸ்கோ. அது மோக்ஷோ, மோக்ஷ தான் திரிஞ்சு மாஸ்கோ ஆயிருக்கு. புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்முடைய அறிவு எப்படி வெளிப்படுகிறதுனா, இப்போ இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கல்ல, என்ன, அவங்கெல்லாம் எதை வச்சு தெரியுமா? அவங்க தொழிலே, அவங்க உத்தியோகமே இருக்கு, மொழியை வச்சு தான் இருக்கு. லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டியா, அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டியான்னு சொல்லி அந்த கோடு வேர்டு வச்சு தான் அவங்க உத்தியோகமே மேற்கொண்டு முன்னேற முடியும். அவங்க அந்த அளவுக்கு தான் அந்த லாங்குவேஜுக்கு முக்கியம். அப்போ லாங்குவேஜ்னு சொல்லும்போது முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த லாங்குவேஜ்னாலே ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, ரெண்டு விஷயமா இருக்கணும். மொழியுடைய லட்சணம் எப்படி இருக்கணும்னா, வார்த்தையாகவும் இருக்கணும், எழுத்தாகவும் இருக்கணும். அப்பதான் அந்த மொழிக்குண்டான அங்கீகாரம் கிடைக்குது. இப்போ நம்ம சௌராஷ்டிரா மொழி நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். எழுத்து வடிவத்தில் நம்ம பெரிய நம்ம பிரயத்தனம் படுறதில்லை, நமக்கு பழக்கம் இல்லை. எழுத்து வடிவத்தில் எழுத்து இருக்கு, என்ன, அந்த நாகரி எழுத்து இருக்கு, என்ன, ராமராய் எழுத்து இருக்கு, அப்படின்னு ரெண்டு விதமான எழுத்துக்கள் நம்ம உபயோகம் பண்றதில்லை. ஆனா எழுத்து இருக்கு. என்ன, அப்ப ஒரு லாங்குவேஜ்னா என்ன சொல்லுவாங்கன்னா, லிங்க வடிவம் இருக்க வேண்டும். லிங்கம் என்ன அர்த்தம்னா, நம்ம கும்பிடுற சிவலிங்கம் கிடையாது, அவர் அந்த சிவனுடைய அடையாளமாக அந்த லிங்கத்தை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அதுதான் லிங்கம். லிங்கம் என்ன, அடையாளம், அச்சுன்னு அர்த்தம். லிங்கம் என்ன, குறிப்புன்னு அர்த்தம். அதான் முக்கியம். என்ன, அப்ப லிங்கம் மட்டும், எழுத்து மட்டும் இருந்தா போதுமா? வாக்கு இருக்க வேண்டும், வார்த்தைகள் இருக்க வேண்டும். அப்ப வாச்சன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு லிங்கம், ஒரு வாச்ச, இது ரெண்டும் இணைந்தால்தான், பல லிங்கங்களும் பல வாச்சங்களும் இணைந்தால்தான் லிங்க வாச்ச லாங்குவேஜ்னு ஆகுது. லிங்க வாச்ச இது ரெண்டும் சேர்த்தா தான் லாங்குவேஜ். ஏண்டா, லாங்குவேஜுக்கே அடிப்படை நம்ம தான். நம்ம கிட்ட நீ சொல்லி தரியா கேட்கிற அளவுக்கு நமக்கு மதி நிறைந்த நன்னாளாக வேண்டும் அப்படின்னு சொல்றது புரியுதா? என்ன, இதனால இவ்வளவு சூட்சமங்கள் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. அடியேன் இந்த கண்ணனை ஆண்டாள் போற்றிக் கொண்டே வருகிறாள். கண்ணனை எப்படி போற்றுகிறாள் என்றால், ஆயர் குலத்து குழந்தை, ஆயர் குலத்து கொழுந்து, என்ன, ஆயர் குலத்து விளக்கு அப்படின்னு சொல்லலாம் கண்ணனை போற்றிக் கொண்டே வரும்போது, இந்த ஆயர் குலத்தை தான் அதிகபட்சமாக ஆண்டாள் அனுபவித்துக் கொண்டே வருகிறாள். இப்ப இந்த ஆயர் குலத்தை அதிகபட்சமாக அனுபவித்ததால் அங்கே இருக்கிற நல்ல ஆட்சிமார்களை எல்லாம் அழைத்து கொண்டு வரும் விதமாக இந்த பாசுரங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. இப்ப இந்த நல்ல ஆட்சிமார்கள், நல்ல ஆட்சியர் என்ற சொல்தான் இந்த ஆண்டாளுக்கே உரித்தான பேராக மாறிவிட்டது. என்னன்னு சொல்றாங்க? நாச்சியார்னு சொல்றாங்க. இப்ப இந்த நாச்சியார்ங்கிற பேர் இருக்குல்ல, எவ்வளவு அருமையான பேருங்க. என்ன, இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துல பசங்களை சேர்க்கிறோம், சிறார்களை சேர்க்கிறோம். நல்ல குழந்தைகள் அப்பதான் தவழ்ந்து நடக்க ஆரம்பிச்சு 2 வயசாயிருக்கும் 3 வயசாயிருக்கும். அப்ப போய் பள்ளியில போய் சேர்த்துருவோம். அப்ப அங்க இருக்கிற முக்கியமா ஒரு நபர்கிட்ட அந்த பிள்ளைய பாக்குற, நல்லா பாத்துக்கன்னு சொல்லிட்டு வருவோம். அவங்களை என்னன்னு சொல்லுவோம்? ஆயா அப்படின்னு சொல்லுவோம். ஆயர்கள், அவங்க தான் ஆயர்கள். எப்படி கண்ணனை அவ்வளவு அரவணைச்சு எவ்வளவு கொண்டாட்டத்தோட அந்த ஆட்சிமார்கள் பார்த்துக்கிட்டாங்களோ, அவர்கள் நினைவாகத்தான் இன்றளவும் நம்முடைய குழந்தைகளை நாம அவங்ககிட்ட விடும்போது அவங்களை ஆயர்களாக மதித்து விடுகிறோம். அதான் ஆயாக்கள். நம்ம ஆயா வேலைன்னு சொல்லி என்ன வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே ஆயான்னு சொல்லும்போது அந்த ஆட்சிமார்களை போற்றும் விதமாகத்தான் நம் குழந்தைகளை, நம் கண்ணன்களை, என்ன, நம் கண்மணிகளை எல்லாம் அங்கே விடும்போது அவர்களை ஆயர்கள் என்று பார்க்கும் அளவுக்கு ஞானம் இருக்கிறது. என்ன, அந்த பள்ளிகளை என்ன சொல்லுவோம்னா, நம்ம ஒரு வார்த்தையை வச்சு அழைப்போம். அது என்னன்னா, நர்சரி பள்ளின்னு அழைப்போம். என்ன, நர்சரி. என்ன, இந்த நர்சரிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது எப்படிங்க போச்சு? நாச்சியார் திரிஞ்சு நர்சரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது புரியுதா?
எழுதி பாருங்க, நீங்க நர்சரி எழுதி பாருங்க, நாச்சியார் வரும். தூத்துக்குடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், அவன் டூட்டிக்குரின்னு ஆக்கிட்டான். கன்னியாகுமரி என்ன அவன் கேமரேன் மாத்திட்டான். ஏன்னா அவன் வாயில நுழையாததெல்லாம் பேரை வச்சு எங்களை இம்சை பண்ணிக்கிட்டு இவ்வளவு வருடங்களுங்க, இவ்வளவு வருடங்களுங்க. வந்தவன் கூட அப்படி மாத்தல, அவன் வேற மாதிரி மாத்திட்டான், எல்லாத்தையும் பாதா ஆக்கிட்டான். என்ன இவன் பாத்தீங்கன்னா பேரைய வாயில நுழையாத, அவன் வாயில நுழைறதெல்லாம் நம்மளை சொல்லி கொடுத்து நமக்கு இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கானே. அப்ப இந்த நாச்சியார்களை எல்லாம் நர்சரி ஆக்கி இருக்கிறார்களே. இந்த மாற்றம் என்ன, இந்த மாற்றத்திலே நாம் எல்லாம் இருந்து இந்த மயக்கத்திலே என்ன, இந்த மயக்கம் என்ன, இந்த பெருந்துயில், இந்த பெருந்துயிலே தாமசமாக கட்டு கிடக்கிறோமே, இதிலிருந்து வெளிவந்து நம்முடைய பாரத தேசத்து உண்மையான யோக மொழிகளாக இருக்கின்ற தமிழையும் சம்ஸ்கிருதத்தையும் சௌராஷ்டிராவையும் நல்லா கற்று பேச வேண்டும். புரியுதா? இந்த மாற்றம் வேண்டும் நமக்கு. அடியேன் நிறைய இது போல ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கேன். என்ன இந்த ஆன்மீகத்திலையும் நாம நம்மளை பார்த்து தொல்காப்பி அடிச்சிருக்காங்க. என்ன தொல்காப்பி? என்னங்க தொல்காப்பி? மொதோ இந்த உலகத்துல என்ன ஒரு விஷயத்தை எடுத்து பட்டோலையில எழுதினவர், என்ன அப்படியே இறக்கி அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே என்ன பதிவு பண்ணவர் யாருன்னா தொல்காப்பியர். என்ன தமிழ்ல இலக்கணம் இருக்கோ, இலக்கியம் இருக்கோ, என்ன அது எல்லாமே அகத்திய முனிவரிடமிருந்து கற்றுக்கொண்டவர் தொல்காப்பியர். என்ன அவர் முதல்ல எடுப்பியம் தான் தொல்காப்பியம். என்ன தொல்காப்பியம்? இந்த தொல்காப்பியத்திலிருந்து வந்ததுதான். அந்த காப்பியத்தையே காப்பியா வச்சுட்டான் அவன், காப்பின்னு சொல்லி. அடிக்கடி சொல்றது புரியுதா? ஏதோ ஒரு உலகத்துல வேற ஒரு என்ன வேற லோகத்திலலாம் கூட்டு போல நடைமுறை இருக்கிற விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த தொல்காப்பியங்கிற வார்த்தையில இருந்துதான் காப்பிங்கிற வார்த்தையே தெரிஞ்சு அங்க போயிருக்கு. என்ன அந்த அளவுக்கு ஞான விஷயங்கள் பகரப்பட்டிருக்கின்றன நம்மால். என்ன நம்மால் இந்த உலகம் முழுக்க இருக்கின்ற ஞான விஷயங்கள் அனைத்துமே இந்த பாரத தேசத்திலிருந்து சென்றவைதான் என்பதை அறுதியிட்டு உறுதியாக கூற முடியும் நம்மால். அந்த அளவுக்கு ஞானம் நமக்கு இருக்கணும். அந்த மாற்றம் தெரிய வேண்டும். அந்த மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார்னு சொல்லி இவ்வளவு விஷயங்கள் சமுதாய விஷயமாக, சமூக விஷயமாக ஆண்டாள் நமக்கு பிரகாசப்படுத்தி என்ன நம்முடைய அறிவை கூட்டுகிறாள், என்ன நம்மளுக்கு மதி நிறைந்த நன்னாளாக ஆக்குகிறாள் என்பது போல இன்றைய பாசுர விளக்கமாக நாம் அனுபவித்தோம். அதாவது என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் அப்படின்னு சொல்றா. குன்று குடையா வெடுத்தாய் கடல் போற்றின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றார். இந்த குன்று குடையா வெடுத்த அந்த என்ன குன்று குடையா வெடுத்தாய் குணம் போற்றின்னு சொல்றா ஆண்டாள். அந்த குன்று குடையா வெடுத்த குணத்தை ஆண்டாள் அங்கே சொல்லும் போது என்ன முக்கியமான அந்த வருணதேவனுக்கு காட்டிய கருணை. இந்திரனுக்காக என்ன அவன் கல்மாரி பொறிந்தான். அந்த இந்திரன் கல்மாரி பொழிந்தான்னா அந்த குன்று குடையா எடுத்து அந்த இந்திரனுடைய அந்த கோபத்திலிருந்து, அவன் செய்த சதியிலிருந்து அந்த கோகுலத்தில் இருக்கின்ற பசுக்களையும் கோபியர்களையும் காப்பாற்றி இருக்கிறான். அதனால தான் குன்று குடையா வெடுத்தாய் குணம் போற்றின்னு ஆண்டாள் சொல்றார். ஏன் இந்த இந்திரனுக்குத்தானே பிரச்சனை வந்துச்சு. எப்ப மகாபலி இந்த சக்கரவர்த்தி தானம் கொடுக்கும்போது இந்திர பதவியை அடைந்து விடுவான் என்று சொல்வதனாலே அந்த இந்திரனுக்கு ஆபத்து வர வேண்டாம் என்று சொல்லி இந்திரனையே காத்ததினாலே உபேந்திரன் என்ற பெயரை பெற்றான் அந்த வாமனன். அதனால தானே ஓங்கி உலகளந்த உத்தமன் ஆண்டாள் போட்டனா. இப்ப அதே இந்திரன் இங்க பாத்தீங்கன்னா கல்மாரி பொழிகிறான். என்னதான் கல்மாரி பொழிஞ்சாலும் சகோதரன் இல்லையா? என்ன வாமனனுக்கு உண்டான அந்த நேர்த்தியை இங்கே காண்பித்து அவனை மன்னித்து அருளி இருக்கிறதுனாலே அந்த குணத்தை போற்றும் விதமாக இந்த நேற்றைய பாசுரத்திலே குன்று குடையா வெடுத்தாய் குணம் போற்றின்னு சொல்லி ஆண்டாள் பாடி வச்சிருக்கான். இது நேற்றைய பாசுரத்துடைய தொடர்பு இதெல்லாமே. ஆகையாலே என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலே ரொம்பாவான்னு சொல்லி அந்த இறங்க வேண்டும் என்ற வேண்டுதலை ஆண்டாள் நேற்று வைத்திருக்கிறாள். இந்த போற்றிங்கிற வார்த்தை இருக்குல்ல, இது நாம பல்லாண்டு பாடும் விதமாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த போற்றின்னு சொல்லும்போது பல்லாண்டு பாடுறோம். இந்த அடியன் முன்னாடி சொன்னது போல யாரையெல்லாம் போற்ற வேண்டுமோ அவர்களைத்தான் போற்ற வேண்டும். பெரிய பெரிய மகான்கள் இருந்திருக்கிறார்கள் நம்முடைய பாரத தேசத்திலே. இன்னைக்கு சமீபமாக பார்த்தீங்கன்னா திருவையாறில் தியாகராஜ சுவாமிகளுடைய அந்த அஞ்சலி என்ன வைபவம் நடந்தது. என்ன அந்த ஆராதனை விழா, தியாகராஜனுக்கு உண்டான ஆராதனை விழா நடந்தது. அந்த பஞ்சரத்ன கீர்த்தனைகள்லாம் பாடப்பட்டு மகா வித்வான்கள் எல்லாம்
அங்கே குழுமியாக அங்கே குழுமி என்ன கூடி எல்லாரும் சேர்ந்து எல்லா வாத்தியங்கள் முழங்க என்ன அந்த இசைக்க அந்த பஞ்சரத்ன கீர்த்திகள் எல்லாம் பாடி அந்த மகானை மகிழ்விக்கும் விதமாக நடந்தது. உண்மையிலே சொல்லப்போனா அந்த மகான் இருந்திருக்காருல்ல, அந்த காலத்துல ஒரு அரசனை அழைத்தாராம். அரசவை பாடகனாக நீ இருக்க வேண்டும் சொல்லி அங்கே இருந்த அந்த போஜராஜ மன்னரோ யாரோன்னு சொல்லுவாங்க, என்ன அடியருக்கு சரியா தெரியல அந்த சரித்திரம். ஆனா அந்த மன்னர் அழைத்திருக்கிறார். அப்ப அரசவை வித்வானாக நீ வர வேண்டும், ஏன்னா அவ்வளவு நல்லா பாடுற, கீர்த்தனைகள் பாடல, இசை அமைக்கிற, என்ன நல்ல ஒரு பெரிய ஒரு மகானாக இருக்கிற நீங்க எங்க அரசவைக்கு வந்து அரசவை வித்வானாக இருந்தால் நமக்கெல்லாம் பெரிய பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே வார்த்தையில சொல்லிட்டாராம் தியாகராஜ சுவாமிகள், நான் ராமனை, என்னுடைய ஆத்ம ராமனை, என்னுடைய ராமச்சந்திர பிரபுவை பாடிய வாயாலே வேறு எந்த நபரையும் நரஸ்துதி பாட மாட்டேன். என்ன உன் அரசவைக்கு வந்தா உன்னை துதி பாடணும்யா, அந்த நிலைமை எனக்கு வேணாம், நான் ராமச்சந்திர பிரபுவை தவிர வேறு யாரையும் பாட மாட்டேன்னு சொல்லி உறுதிமொழியோடு இருந்த மகான்கள், அப்பேற்பட்ட மகான்கள். இன்னைக்கு நம்ம அப்படிலாம் இருக்கோமானா கிடையாது. என்ன இன்னைக்கு எல்லாமே நரஸ்துதி பாடித்தான் பிழைக்க வேண்டி இருக்கு. என்ன வியாபாரமே அப்படித்தான் இருக்கு. என்ன அந்த லெவலில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். எல்லாம் என்ன ஒரு பெரிய பாடகனாக இருந்தாலும் சரிங்க, அப்படின்னு சொல்றதை தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, அவங்க எல்லாம் என்ன இந்த அளவுக்கு தியாகராஜர் மாதிரி மகான்களா இருக்காங்களா? என்ன 1 லட்சம் வாங்குறவங்களும் இருக்கா, 50,000 வாங்குறவங்களும் இருக்கா, 10,000 வாங்குறவங்களும் இருக்கா, என்ன எல்லாம் இதுக்காண்டி கூவுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? வேற வழி இல்லை. அவங்களுக்கெல்லாம் ஒரே கதி இந்த மகானை போற்றுவது தான், வேற வழியே கிடையாது. அதனால இந்த அஞ்சலி வைபவம் என்ன, இந்த கீர்த்தனைகள்லாம் பாடி அங்க வந்து அவரை போற்றுகிறார்கள். என்ன அவரை போற்ற வேண்டும், அவரை போற்ற வேண்டும், நரஸ்துதி பாடக்கூடாது என்பது போல இந்த பெருமாளை போற்றும் விதமாக ஆண்டாள் நேற்று பாடி வைத்திருக்கிறாள். நேற்றைய பாசுரத்தில் அனுப்பிக்கும் போது அந்த அளவுக்கு போற்றுதலை யாருக்கு செய்யலாம்? அவனுக்கு செய்யலாம், அவனுக்கு செஞ்சா சரிதான். அது அவனை காட்டுகின்ற மகான்களுக்கு செய்யலாம், ஏன்னா முன்னோர்களுக்கு செய்யலாம், அதெல்லாம் சரிதான். அதனால இந்த போற்றின்னு சொன்னாலே போற்றேன்னு அர்த்தம். என்ன நம்ம திரைப்படம் அந்த புகைப்படம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் பலவிதமாக இருக்கும். ஒன்று வந்து போர்ட்ரேட்னு இருக்கும். போர்ட்ரேட்னா என்ன தெரியுமா? நம்ம ஒரு படமாக எடுத்து ஒரு சட்டத்தில் அதை வச்சுக்கிட்டு மக்களுக்கு காட்டும் விதமாக அதை வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு அது நேர்த்தியாக விடுமா. அதனால போர்ட்ரேட்னு சொல்கிறாங்க. போர்ட்ரேட், அந்த போர்ட்ரேட் தான் போற்றி, அவரை போற்றுகிறாள், அவளை நமக்கு அந்த பகவானை நமக்கு காட்டுவிக்கிறாள். என்ன காட்டுகிறாள் ஆண்டாள், இவதாண்டா போற்றக்கூடிய நபர். என்ன அந்த ஓங்கி உலகடந்த உத்தமன், என்ன ராமன், அப்புறம் கேசவன், மாதவன் சொல்லி எவ்வளவு சொல்லி என்ன ஆண்டாள் போற்றிக்கிட்டே வரலாம். அந்த கண்ணன் சொல்லி போற்றும் விதமாக இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய்னு சொல்லி ஆண்டாள் இந்த பாசுரத்தை முடிச்சவ. இன்னைக்கு ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரம் பாவாய், வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரம் பாவாய், ஒருத்தி மகனாய் பிறந்து சொல்லி இன்னைக்கு பாசுரம். கொஞ்சம் ராகம் பாடுவோமே, முயற்சி பண்ணுவோமே. ஆகையாலே இந்த ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, என்ன பகவான் அவன் யாரு? மாயன், மாமாயன். என்ன அந்த மாமாயன் தான் செஞ்சிருக்கான். என்ன அந்த ஒருத்தி மகனாய் பிறந்த உடனே அவளுக்கு தான் மகனா இருக்கணும்னு அவசியம் இல்லை, யாருக்குமே மகனா இருக்கிறதுக்கு அவன் தயாரா இருக்கான். அவன் மாமாயன் சொல்றதுனால இப்ப நம்ம அடியன் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், நமக்கு பிறக்கிற குழந்தைகளை நாம முடிவெடுத்து பெற்றுக்க முடியலையே. ஆனா அவன் அப்படி இல்லை, அவன் யாருக்கு பிறக்கணுமோ அந்த முடிவை எடுத்து அவன் பிறப்பான். எப்படி? யாருக்கு பிறக்க வேண்டும் என்ற முடிவை எடுக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தவன். என்ன ஆற்றல் மிகுந்தவன் பகவான். அதான் வித்தியாசம், மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதான். இவன் விஷ்ணு வம்சத்திலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி விஷ்ணு சுதபா என்ற இரு தபசிகள், என்ன இரு முனிவர்கள், முனி தம்பதி சிரேஷ்டர்கள், அந்த தம்பதிகள் வேண்டுதலின் பேரிலே 3 தடவை பிறந்திருக்கிறான் கண்ணன். முதல் தடவை அவங்களுக்கே பிறந்திருக்கான். விஷ்ணு வம்சத்தவன் சொல்லுவாங்க, விஷ்ணு வம்சத்தவன் சொல்லுவாங்க. அந்த விஷ்ணு சுதபா என்ற இருவருக்கும் பிறந்திருக்கிறான். முதல் தடவை அவங்களுக்கு பிறந்துட்டான். அவங்க வேண்டும் போது
நீயே எனக்கு எங்களுக்கு வந்து பிறக்கணும் 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 3 தடவை சொல்லிட்டாங்களாம். அவன் சொன்ன வாக்க அவங்க வேண்டுதலை காப்பாற்றணும்ல, அதனால 3 தடவை. பிறகு வந்து கஸ்யப பிரஜாபதி அதிதிக்கு பிறந்திருக்கிறான் வாமனனாக. இப்போது தேவகிக்கும் வசுதேவனுக்கும் புதல்வனாக கண்ணனாக பிறந்திருக்கிறான். ஆகையாலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் என்ன யமுனை கரையை வந்து கோகுலத்திலிருந்து மதுராவிலிருந்து கோகுலத்துக்கு மாற்றப்பட்டு அவனே மாறி இருக்கிறான். மாற்றப்பட்டு வசுதேவர் ஒரு வியாஜம், ஒரு காரணம், அவ்வளவுதான். என்ன வசுதேவரை இந்த கண்ணன் அழைச்சிட்டு போயிருக்கானா, இந்த கண்ணனை வசுதேவர் அழைச்சிட்டு போறக்கானு தெரியாது. அந்த அளவுக்கு யமுனை தீர்த்தமே வந்து அவனுடைய திருவடி ஸ்பரிசத்தை தீண்டியது போலே அந்த காட்சியெல்லாம் மன்னனையெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. ஆகையாலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு சொல்லி தரிக்கிலானாகி தான் தீங்கு நிறைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில். இதில் 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். அடியேன் முன்னாடியே சொன்னது போலே இது வந்து இந்த பாசுரங்களை பாமாலையாக கோர்த்து செய்திருக்கிறாளா இல்லை ஆடையாக நெய்திருக்கிறாளான்னு கேட்டேன். இப்போ அடியனுடைய விளக்கங்கள்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன வந்துக்கிட்டே இருக்கு. பார்த்தீங்களா, இளையும் பாகுமாக எப்படி தறி நம்ம நெய்கிறோமோ அந்த தறி போலே இந்த பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன என்பது திண்ணம். ஏன்னா விளக்கத்திலே தெரியுது. அப்படி இருக்கும்போது ஆண்டாள் உண்மையிலேயே தறியை சொல்லி காட்டுறாங்க. இங்க என்ன சொல்றா, என்ன தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த, என்ன தறியை கொண்டு வர்ற ஆண்டாள். என்ன பூமாலை பாமாலைன்னு சொல்றதை விட இந்த தறிய நெசவை கொண்டு வர்ற ஆண்டாள். என்ன நெசவை போற்றுகிறாள் ஆண்டாள். இங்க தரிக்கிலானாகி தான் தீங்கு நிறைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில். நம்ம நிறைய மக்கள் காசை வச்சுக்கிட்டு என்ன ஏதாவது ஒரு கடையில் வாங்க போனால் அவன் காய்கறி என்ன அந்த இருக்குல்ல வளாகத்தில் போய் கூட காய்கறி வாங்கும்போது கூட பேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன அவங்க என்னதான் சம்பாதிச்சிட போகிறாங்க, ஒரு 2 ரூபா 3 ரூபா வித்தியாசம் இருக்க போதுங்க. அந்த 2 ரூபா 3 ரூபாய்க்கு 1 மணி நேரம் உபன்யாசம் பண்ணுவானுங்க அவங்க. என்ன அந்த 2 ரூபா 3 ரூபாய்க்கு காய்கறி என்ன வாங்கிட்டு வர்றதுக்குள்ள அவ்வளவு சொற்பொழிவெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். அவங்களுக்கு பொழுதுபோகலே அந்த அளவுக்கு பேரம் பேசுவாங்க. அவங்கள பார்த்து இந்த காய்கறி விற்கிறவங்க பார்த்தீங்களா, சரியான கஞ்சண்டாம்பாங்க. வந்தாண்டா அவன் தூரத்திலிருந்து வர்றானே அவன் திரும்பிடுவான். அந்த ஆள் என் கடைக்கு வரமா வேற கடைக்கு போட்டும். என்ன அந்த அளவுக்கெல்லாம் இந்த மார்க்கெட்டில் வாங்கும்போது நடக்கிற நிலைவுகள் எல்லாம் வந்து என்ன. அப்ப அந்த கஞ்சன் யார் என்றால் இந்த கம்சனை வைத்துக் கொண்டுதான் கஞ்சனுங்கிற வார்த்தையே இருக்கு. இந்த கஞ்சமா பிரபுன்னு சொல்றான் பார்த்தீங்களா, மா பிரபுவும் பா. அவன் என்ன கஞ்சன மா பிரபுங்கிறன்னா இவன் தான் இந்த கம்ச மா பிரபு. என்ன எல்லா செல்வங்களும் இருந்து என்ன எல்லா அரசர்களை எல்லாம் கட்டி ஆண்டு இருக்கிறான் இந்த கம்சன். என்ன பண்ணிருக்கான், எந்த செல்வமும் யாருக்கும் கொடுக்க மாட்டான், தானே தான் வச்சுக்குவான். எல்லாரும் அவனை அண்டித்தான் இருக்கணும், தான் தலைவனாக இருக்க வேண்டும். அவங்க அப்பாவே சிறை வச்சுட்டானா, இப்படி அவங்க அப்பாவே சிறை வச்சுட்டானா. அந்த அளவுக்கு சகோதரியையும் சகோதரனையும் கூட சிறை வச்சுட்டானா. தான் வாழணும், தான் இந்த உலகத்தை கட்டி ஆளணும், எப்போதுமே உயிரோடு இருக்கணும்னு சொல்லி அத்தனை பேராசைகளையும் நிறந்த ஒரு குணமாக இருப்பவன் தான் இந்த கஞ்சன். என்ன அவன் வயிற்றில் நெருப்ப கட்டுனானா கண்ணன். கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்னம் எடுமாலேன்னு சொல்றான். முக்கியமா நம்ம வந்து ஆரோக்கியம்னு பார்க்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம கவனிக்க வேண்டியது தெரியுமா, வயிற்றை தான். என்ன இந்த வயிற்றை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். ஏன்னா இந்த வயிறு தான் இந்த உடலுக்கே மத்தியஸ்தானம். இந்த வயிறுல ஒரு விஷயம் கிடையாது தெரியுமா, எலும்பு கிடையாது. இந்த வயிற்றுக்கு பிடிப்பு கிடையாது தெரியுமா. அதனால தான் எல்லாரும் என்ன பண்றாங்க, வயிறு தள்ளுறாங்க. இந்த வயிறு வந்து ஒரு பலூன் மாறிங்க. அப்படின்னு சொல்றதை நல்லா கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க, வித்தியாசமா பேசுவேன், ஆனா இருந்தாலும் இருக்கிறத தான் பேசுறேன். என்ன இந்த வயிறு வந்து ஒரு பலூன் மாதிரி, குழந்தையே சுமக்க கூட அளவுக்கு கர்ப்பம் உள்ள இருக்கு. பெண்களுக்கு விரியுது, அப்புறம் சுருங்குது. ஆண்களுக்கு சாப்பிட்டு கொழுப்பெல்லாம் சேர்ந்து விரியுது. என்ன அப்புறம் சுருக்கணும்னா படாத பாடு படணும். என்ன இல்லை இந்த தொப்பை மட்டும் வந்துருச்சுன்னா எனக்கு பெரிய எதிரிங்க அது. என்ன எனக்கு அடியனுக்கு பெரிய எதிரி. கொஞ்சம் வந்தா கூட ஏதாவது ஒரு நம்ம உடற்பயிற்சி செஞ்சு கரைச்சிடுவோம். அப்படின்னா அது ஒரு களம் கேரக்டர். என்ன அது ஒரு கேரக்டர் ஆகிப்போச்சு. கொஞ்சம் வந்தா கூட பார்த்தீங்கன்னா ஐயா நம்ம வந்து எப்போ தெரியுமா ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஒரு அடையாளம், எப்போ தரையில் அமர்ந்து என்ன கையை ஊனாமல் அப்படியே நிற்கணும், அப்போ வந்து கேரண்டி பரவாயில்ல நல்லா இருக்கும்.
எப்ப நம்ம கையை ஊண்டிக்கிட்டு முழங்கால் போட்டுக்கிட்டு என்ன அப்படியே அந்த என்ன பல விஷயமா பல 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 ஆசனமெல்லாம் பண்ணுவோம். அப்பதான் நம்ம என்ன வராத ஆசனமெல்லாம் அப்போ வரும் எந்திரிக்கும் போது. என்ன அந்த மாதிரிலாம் பண்ணி எந்திரிச்சோம்னா ஆரோக்கியம் வந்து கேரண்டி இல்லை. நம்ம மாற்றமும் தாராரோ அப்படின்னு அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும், வேற வழி கிடையாது. என்ன ஆகையாலே இந்த வயிறு பாகம் வந்து எல்லா காமத்தையும் உற்பத்தி பண்ணுகிற ஒரு பாகம். நம்ம சாப்பாட்டில் இருந்து தான் ரத்தமே ஊறுது. அதுதான் இந்த இதயத்துக்கும் பாயுது. எல்லாமே சென்ட்ரல். இதுதான் சென்ட்ரல். என்ன இந்த வயிற்றுல இருக்கிற நம்ம சாப்பிட்றதும் என்ன நமக்கு ஜீரணமாறதும் தான் குணங்களா மாறுதுன்னு சொல்லி பகவத்கீதையில் கண்ணன் சொல்றான். ஏன்னா ஆகார நியமனம்னு சொல்லி தான் பெரியவர்கள் வச்சிருக்காங்க. இந்த கம்சன் என்னத்தை சாப்பிட்ருக்கானோ தெரியல, கண்டதை சாப்பிட்ருக்கான் போல, கண்ட மாதிரி குணம் மாறிடுச்சு அவனுக்கு. எல்லாத்தையும் வெட்டி தின்றுருக்கான் போல ஒருவேளை. என்ன ஆகையாலே இவனுக்கு இந்த வயிற்றை போற்றும் விதமாக, இந்த வயிற்றை சொல்லும் விதமாக வயிற்றிலே நெருப்பென்ன நின்ன நெடுமாலேன்னு சொல்லி அல்சர் வரும் அளவுக்கு அந்த பயம் கூட கூட வயிறு எரியுமா. எப்பவுமே நம்ம பதட்டம் அடைய அடைய உள்ள இருக்கிற அந்த யார் உள்ள தெரியுமா உட்கார்ந்துருக்கான், அயம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆஸ்ரிதாக, என்ன பிராண அபான சமாயுக்தாக பச்சாமி அன்னம் சதுர்விதம். யார் உள்ள உட்கார்ந்துருக்கான், அந்த வைஸ்வானரோ பூத்வாவாக இருக்கின்ற அந்த கண்ணன் நெருப்பென்ன நின்ன நெடுமாலேன்னு சொல்லி பகவத்கீதையில் சொன்னதை சுட்டி காட்டுறாங்க. அப்படின்னு சொல்றது புரியுதா? பகவத்கீதையை சொல்லி காட்டுறாங்க ஆண்டாளிங்க. என்ன அப்ப அந்த நெடுமால் வயிற்றிலே வாழ்ந்து கொண்டு உனக்கு பயத்தை கூட்டுகிறான், உன்னை திணறச் செய்கிறான் அவன் கண்ணன் சொல்வது போல வயிற்றிலே நின்று நெடுமாலே நெருப்பென்ன நின்ன நெடுமாலேன்னு சொல்லி ஆண்டாள் இந்த பாசுரத்திலே போற்றிக்கொண்டே வரும்போது என்ன அறுத்தித்து வந்தோம் பரதருதியாகில்னு சொல்றான். இப்போ போன பாசுரத்தில் மாயனை மணிவண்ணன் பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன அங்கே என்ன சொல்லியிருக்கா, நம்ம காலையில் எந்திரிச்சு தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொல்லி சிந்திப்பதற்காக காலையில் எந்திரிக்கணும்னு சொன்னா. இப்ப அந்த காரியத்தை இப்பதான் செய்யறா. உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதருதியாகில். அந்த நோன்பு நோக்கப்பட்ட சங்கல்பம் எடுத்தா இப்ப அந்த சங்கல்பத்தை நிறைவேற்றுகிறாள் ஆண்டாள். சரிதானே? அந்த பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் உண்டான சங்கல்ப மார்க்கமாக செய்கின்ற அந்த சத் கர்மா இது. ஆகையாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதருதியாகில், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. நமக்கு கிடைக்கக்கூடிய நேற்றைய பாசுரத்தில் பார்த்தோம். நேற்றைய பாசுரத்தில் பார்க்கும்போது என்ன பார்த்தோம், நிறைய நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பொய்யான விஷயங்களா வந்துகிட்டு இருந்தா அதை ஏற்கக்கூடாது. எது எது ஹைபிரிடோ, எது எது கலப்படமோ என்ன அதெல்லாம் தூக்கி ஓரத்தில் வச்சிடணும். நம்ம இந்த மார்க்கெட்டில் இந்த பூ மார்க்கெட்டுக்கு போவாங்க, இந்த பூக்கடைகளுக்கு போவோம். அப்போ இந்த மல்லிகைப்பூ வாங்குவாங்க. இந்த மல்லிகைப்பூ வாங்கும்போது என்ன மல்லின்னு கேட்பாங்க தெரியுமா? நிறைய மல்லியிலே நிறைய வித்தியாசம் இருக்குங்க. எல்லாமே வெள்ளையில் பார்க்கறதுக்கு மொட்டு மொட்டா ஒரே மாதிரி தான் தெரியும். அடியனுக்கெல்லாம் அவ்வளோ வித்தியாசம் தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டுக்காரம்மா கேட்பாங்க, சரியான ஒரு மல்லியை கேட்பாங்க, சாதி மல்லி, என்ன மதுரை மல்லி, சாதி மல்லி இருக்கா, மனம் இருக்கக்கூடிய மல்லி. அது அதே வேற மல்லியாக இருந்தால் வாசனையே இருக்காதுங்க. என்ன அதெல்லாம் ஹைபிரிட், கலப்படம். அந்த கலப்படத்தெல்லாம் ஒதுக்கிடணும். நமக்கு தூயோமாய் வந்து நாம் தூமலர் தொழுதுன்னா அந்த தூய மலர்களை எல்லாம் கொண்டு தொழ வேண்டும் என்று சொல்வது போல நம்ம கலப்படத்தை எல்லாம் ஒதுக்க வேண்டும் என்று சொல்வது போல இந்த பாசுரத்திலே அறுத்தித்து வந்தோம் பரதருதியாகில் திருத்தக்க செல்வம். அதான் திருத்தக்க செல்வம். நம்ம எதை எதை வடிகட்டலுமோ அதெல்லாம் வடிகட்டித்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் வர்றதையெல்லாம் தூக்கி மடியில் வச்சுக்கிட்டா, பேச்சில் சொல்லுவாங்க, மதுரை பாஷையில் சொல்லுவாங்க, வேலியில் போகிற ஓனான வேட்டியில் விட்டுக்கிட்டானான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மதுரை பாஷை, நம்ம நடையில் வர பாஷை இது. சும்மா வேலியில் போகிற ஓனான வேட்டியில் விட்டுக்கிட்டானா, அவ்வளவு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு ஓனான விட்டுக்கலங்க, 1000 ஓனான வேட்டியில் விட்டுக்கிட்டே இருக்கான். நீ தரியா நீ விடு, நீ தரியா நீ. அப்போ என்ன பண்ணுச்சு, இந்த வேட்டியே அவுந்துருச்சு. அதனால வேட்டியே கட்டுறதில்லை நம்ம. இப்போ என்ன எல்லாரும் கொலா தான் போட்டுக்கிறாங்க அதிகபட்சமாக பார்த்தோம்னா. என்ன இந்த வேட்டியே காணா, ஏன்னா ஓனான் விழுந்து விழுந்து அந்த வேட்டியை போயிடுச்சுங்க. என்ன அதில் கலாச்சாரம் எப்படி மாறுகிறது என்பதை சுட்டி காட்டுகிறாள் ஆண்டாள் இந்த இடத்துல. என்ன இந்த உன்னை அறுத்தித்து வந்தோம் பரதருதியாகில், எங்களுக்கு சரியான செல்வத்தை கொடு, கண்ட கலப்படத்தை கொடுக்காதுன்னு சொல்ற ஆண்டாளுங்க. அறுத்தித்து வந்தோம், நீ பறை கொடுக்கணும்னா
எங்களுக்கு செல்வத்தை கொடுக்கணும்னா திருத்தக்க செல்வமாக இருக்க வேண்டும். என்ன, அப்பதான் நம்ம வருத்தம் இல்லாம மகிழ்ச்சியோட வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவா என்று சொல்லி ஆண்டாள் இந்த பாத்திரத்தில் முடிக்கிறார். இந்த வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவா என்று சொல்லி இந்த பாசுரத்தில் நம்முடைய வாழ்க்கை தத்துவத்தை அப்படியே இறக்கி வச்சிருக்கா ஆண்டாள் இதில். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா நமக்கு ஆசை காட்டி, மோகம் காட்டி, போட்டி என்று சொல்லி அழைச்சி சும்மா இருக்கிறவனை உசுப்பி விட்டு வாடா வெளியில் வாடா போட்டி வா வா சொல்லியிருப்பாங்க. நம்ம போக தேவையில்லைங்க. ஆனால் கூப்பிட்டு பார்த்து ஒரு தடவை போயிடுவோம். என்னடா எத்தனை தடவை கூப்பிடுறாங்க, ஏற்றி விடுறதுக்கு ஆள் இருப்பான், ஏற்றி பறை கொள்வான், என்ன ஏற்றுறதுக்கு ஆள் இருப்பான், ஏற்றி விடுறதுக்கு ஆள் இருப்பான். போடா அவன் எவ்வளோ தடவை கூப்பிட்றா போய் விளையாடுவோம். இப்படி விளையாட போனது தான் மட்டையடி ஆட்டையெல்லாம். நம்ம பலத்தில் வாழணுமா பலவீனத்தில் வாழணுமா? பலத்தில் தான் வாழணும். நமக்கு என்ன தெரியுமோ அதைத்தான் விடைத்தாளில் எழுதுவோம். அவன் 10 கேள்வி கேட்டிருப்பான். எது தெரிஞ்ச கேள்வி இருக்கோ அதுக்கு தான் எழுதி முடிச்சிருவோம். அதானே புத்திக்கார, அதானே சமர்த்தான விஷயம். என்ன, அதான் புத்திக்கார விஷயம். என்ன, அப்போ என்ன பண்ணுவோம், எது தெரிஞ்சதோ அதை எழுதிடணும். நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த நாட்டில் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து எது தெரியாதோ, நமக்கு வாசனையே கிடையாதோ அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஓட ஆரம்பிச்ச காலம் அந்த காலம். அப்படி ஓட ஆரம்பிக்கும் போது நமக்கு பலங்கள் எல்லாம் தெரியாமையே போய்விட்டது. நம்ம பலவீனத்தில் தான் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பலவீனத்தில் தான் போட்டி போட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள்ல போய் மோத ஆரம்பிச்சிட்டோம். அதனால என்ன கிடைச்சது, நம்ம நாட்டுக்கு சோதனை தான் மிஞ்சுது. சாதனைகள் குறைஞ்சு போச்சு. அவன் பரிகாசம் பண்றான், அவன் நம்மளை உபயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். யாருக்கோல்லாம் கைப்பிள்ளை ஆகிவிட்டோம். யாருக்கெல்லாம் கைப்பிள்ளை ஆகிட்டோம். நம்ம பிள்ளைகளை இன்னைக்கு காணா. கீதா படத்தில் என்ன, சென்னையிலேருந்து ஒரு நண்பர், நம்மளுடைய என்ன அத்தை பிள்ளை வந்திருக்காரு ஒருத்தர், என்ன சென்னையிலேருந்து வந்திருக்காரு. பாராட்டுகள் அவருக்கு. ஆமாம், புதுசாக வந்திருக்காங்கல்ல, ஆகையால வந்து அவருக்கு ஒரு பாராட்டு. என்ன மாற்றமும் தருகிறார் அவர் எல்லாமே. என்ன ஆகையால என்ன சொல்றதுன்னா, இந்த மாற்றம் அதான் முக்கியம். அது ஆண்டாள் ஒவ்வொரு பாசுரத்திலிருந்து அந்த பாசுரத்தில் இந்த பாசுரத்தில் நம்ம குதிக்கிறோம். என்ன, இந்த மாற்றம், இந்த ஏமாற்றத்திலிருந்து மாற்றம், இந்த ஏமாற்றத்திலிருந்து மாற்றம். ஏமாற்றம்ங்கிறது பல விதத்தில் இருக்கு. மகிழ்ச்சியா ஏமாறலாம், சந்தோஷமா ஏமாறலாம், என்ன கஷ்டப்பட்டு ஏமாறலாம், என்ன அப்புறம் ஏமாந்து ஏமாறலாம். ஏமாற்றத்தில் பல விதங்க. சில பேர்லாம் ஏமாறுறதே வழக்கமாக வச்சிருப்பானுங்க. அதே வழக்கமாயிரும். என்னடா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இதுதானே முன்னாடி நடந்திருக்கு, இப்பவும் இப்படியே போவோம். அப்படி வழக்கமா ஏமாறுறது ஒரு விஷயம். இப்படி எத்தனை ஏமாற்றத்திலே விதவிதம் தெரியுமா? வியாபாரத்தில் ஏமாறுறது, என்ன கணக்கு வழக்கில் ஏமாறுறது, இப்படி ஏமாற்றம் பலவிதமா இருக்குங்க. அந்த ஏமாற்றம் எல்லாமே மாற வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாம் கெட்டிக்காரங்க ஆகணும், நம்ம எல்லாம் புத்தி உள்ளவர்கள் ஆகணும். நம்ம எல்லாம் சமயோசித புத்தியோடு எதை செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்யணும், செய்யக்கூடாததை தூக்கி போற்றணும். என்ன, அந்த மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆகையாலே திருத்தக்க செல்வம் நமக்கு வேண்டும். சேவகமும் யாம் பாடி, செல்வம் இருந்தால் சேவை இருக்க வேண்டும். ஆண்டாள் சொல்லி காட்டுறா அதுல, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. நமக்கு வாழ்க்கையில் கண்ணடி படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு முக்கிய செய்தி. யார் வந்து நமக்கு கண்ணு வைக்கக்கூடாதோ மக்கள் எல்லாம் நினைக்கிறோமோ, யாரு கண்ணு வைக்கிறானோ அவனை போய் 4 விஷயமா நல்லது பண்ணிருங்க, அவன் கண்ணை வைக்க மாட்டான். இது ஒரு சூட்சமம். என்ன, யார் உங்க மேல கண்ணடி படுற அளவுக்கு இருக்கானோ அவனுக்கு போய் 4 நல்ல வார்த்தை சொல்லுங்க. ரொம்ப காசு படலாம் செலவு பண்ண வேணாம், 4 நல்ல வார்த்தை சொல்லுங்க. பரவாயில்லையே, நல்லா பண்றியே, நல்லா இருக்கியே, இப்ப தோரணே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, சிரிச்சு அவன் அப்படியே போயிடுவான். அந்த கண்ணடி விழாது உங்க மேல. அப்ப எப்படி சமாளிக்கணுங்கிறத அந்த வித்தையை தெரிஞ்சுக்கணும். என்ன, நமக்கு எதிரிகள் வாழ்க்கையிலே குறைய குறைய நம்முடைய வேகம் கூடும், நமக்கு பிரச்சனைகள் இருக்காது. எதிரிகளை வாழ்க்கையிலே கூட்ட கூட்ட நமக்கு வந்து அந்த வழி நெடுக்க வந்து முள்ளும் என்ன கல்லும் என்ன அது போறதுக்கே அந்த பாதை கடினமாகிவிடும். எதிரிகளை குறைக்க குறைக்க நமக்கும் மகிழ்ச்சி கூடும். என்ன, அந்த மகிழ்ந்தேலோரெம்பாவா என்ன சொல்வது வரை எதிரிகளை குறைத்து கொண்டே வர வேண்டும். பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க கிட்ட சண்டை போடணும்னு வேகமா வருவானா, வந்த உடனே ஒரு சிரிப்பு தான், அந்த வேகம் குறைஞ்சிருமா. அப்பேற்பட்ட தேஜஸ் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம். அடியனுக்கு கூட அந்த அனுபவம்லாம் கிட்டி இருக்கு. என்ன, வேகமா வருவாங்க,
என்னப்பா நேற்று உனக்கு இந்த வாட்டர் பியூரிஃபையர் சர்வீஸுக்கு கூப்பிட்டேன் வரவே இல்லைன்னு வேகமாக வருவாங்க. உட்காருங்கய்யா அப்படின்னு சொல்லி ஒரு தண்ணி டம்ளரில் வச்ச உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி உட்காந்துருவாங்க ஆறாமரை. இந்த தண்ணி கொடுக்கறது இருக்குல்ல, இது ஒரு பெரிய ஒரு மகத்துவங்க. ஏன்னா இந்த தண்ணியில் பெரிய சமாச்சாரம் இருக்குது. நிறைய இந்த கடைகளுக்கெல்லாம் முக்கியமாக வடதேசக்காரங்க போனோம்னு வச்சுக்கலேன், என்னவா இருந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி ஒரு தண்ணி டம்ளரில் வச்சுருவாங்க. ஏன்னா இந்த தண்ணியை வச்ச உடனே அந்த பதட்டம், வந்தவர் எப்படி குணசாலியோ, எப்பேற்பட்ட என்ன மனசோட வந்திருக்காரோ, கெட்டவரோ நல்லவரோ யாராக இருந்தாலும் சரி அந்த தண்ணியை குடிச்ச உடனே அந்த ஒரு மாற்றம் ஆகிவிடும். அந்த தண்ணி தீர்த்தமாக இருந்தால் இன்னும் மாற்றம், என்ன அந்த மாற்றம் ஆகிவிடும். அதுதான் திருத்தக்க செல்வமாக மாறிவிடும். ஆகையாலே நம்ம தீர்த்தத்தை ஸ்வீகரிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். இந்த பெருமாள் கோயிலில் தீர்த்தம் தர்றாங்கன்னா அந்த குணம் மாறக்கூடிய அளவுக்கு அது உள்ள போய் வேலை பார்க்கும். எல்லா மந்திர ஒலிகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் எங்க இறங்கி இருக்குன்னா தீர்த்தத்தில் இறங்கி இருக்கு. அந்த தண்ணிக்கு அந்த ஆற்றல், அதை சுவீகரிக்கக்கூடிய ஆற்றல், அதை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் நீருக்கு இருக்கிறது. அதனால தான் நீருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். கடனுக்கு என்ன சொல்றோம்? முன்னோர்களுக்கு கொடுக்குற கடன் நீர்க்கடன் சொல்றோம். என்ன நீர்க்கடன் செலுத்த வேண்டும் முன்னோர்களுக்கு. அந்த நீரும் எள்ளும் சேர்த்து நாம் அதை கொடுத்தோம்னா அவங்களுக்கு போய் சேருது, பித்ருலோகம் போய் சேருது. நம்ம சுபகாரியங்களை என்ன பண்றோம்? தீர்த்தத்தை எல்லாம் அந்த குடத்திலே ஆவாகனம் செஞ்சு கங்கா, யமுனா, காவேரி, வைகை, என்ன வைகையும் சேர்த்துக்கிட்டோம் நம்ம. வேகவதி, என்ன அது வேகவதி ரிவர் வேகவதி நதி அந்த கிருதயுகத்திலிருந்து ஓடுறதுனால கிருதுமாலா என்று போற்றப்படுகிறது. இந்த கிருதமாலா நதி எல்லாம் காவேரி, கங்கை, அப்புறம் தாமிரபரணி எல்லா தீர்த்தத்தையும் அதில் வார்த்து வச்சிருக்கோம். ஏலே இது போன்ற மாற்றங்கள் இந்த வாழ்க்கையிலே நமக்கு நடக்க வேண்டும், சகஜமாக வேண்டும். நம்முடைய சனாதன தர்மம் பொலிவு பெற வேண்டும் என்று சொல்வது போல இந்த பாசுரத்தை நாம் இன்று நிறைவு செய்து கொள்ளும் என்பதை வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஆண்டாள் திருப்பன் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீராம். வேற ஏதாவது கேள்வி பதில் தான்? நேரம் ஆயிடுச்சு, இன்னைக்கு அப்படியே ஓடிடுச்சு. ஏதாவது தெரிஞ்ச விஷயங்கள் அடியேன்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு என்ன அது நல்ல விஷயம்னு கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா சொல்லலாம். இப்போ புதுசாக கேள்விப்பட்ட விஷயம் ஏதாவது இருந்தால் சொல்லலாம். அடியனுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அதாவது உலகத்தில் எல்லா காரியங்களுக்கும் வர்ணனை இருக்குங்க. இந்த சொற்பொழிவு மட்டும் வர்ணனை கிடையாது. சொற்பொழிவு அடியன் தான் பேசிக்கிட்டு இருப்பேன். என்ன வேற யாரும் வர்ணனை பண்ண முடியாது. என்ன சம்பிரோச்சனை நடக்கும்போதும் விளையாட்டு நடக்கும்போது வர்ணனையாளர்கள் இருப்பாங்க. இந்த சொற்பொழிவுக்கு வர்ணனை கிடையாது. அதனால பேசி முடித்த பிறகு யாராவது பேசினா அது வர்ணனையை எடுத்துக்கலாம். என்ன ஆமாம், அந்த மாட்டி எடுத்துட்டீங்க. ரைட், ஓகே. அது ஆரம்பத்தில் சொன்னது. இன்னைக்கு அடியன் பேசினதில் ஏதாவது இருக்கா சுவாரஸ்யமா? யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவதுங்க பாபா சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. இன்ஃபினிட்டி அது அவனுடைய இடத்தை இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம். அவன் இருக்கிற இடம் மேக்சிமம் மோக்ஷம். அந்த மோட்சத்தை தான் இன்ஃபினிட்டி ஆக்கியிருக்காங்க. இது இந்த ஆங்கில வார்த்தை எப்படின்னா, இதிலிருந்து போயிருந்தால் அது முழுமையான அர்த்தத்தோட விளங்காது. அவன் வேற மாதிரி வச்சிருப்பான். அடியேன் சின்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அதில் என்னன்னா, நம்ம எது திவ்யமாக வச்சிருக்கோமோ அதெல்லாம் அவன் அல்பமாக வச்சிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எதை திவ்யமாக வச்சிருக்கோமோ எல்லாம் அசுரர்கள். அடியேன் சொன்னது என்ன காரணம்னா, சுர அசுரங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? சுர அசுரன்னு சொல்லுவாங்க. சுரர்கள் என்ன பண்ணுவாங்க, இவன் தான் பகவான், இவனைத்தான் நாம் ஆராதிக்க வேண்டும் சொல்லி கண்டுபிடிச்சு அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவனை ஆராதனை பண்ணிட்டு மோட்சம் போயிடுவாங்க. இந்த அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க, இவனா பகவான், இவனை காட்டு, எங்க நீ ஊர்ஜிதம் பண்ணுன்னு சொல்லி அஷ்யூர்னு சொல்லுவாங்க. வை டோன்ட் யூ அஷ்யூர்? கேள்வி, அஷூரன்ஸ்ங்கிறது கேள்வி. இவனை அஷ்யூர் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆங்கிலத்திலேயே ஷூர் அஷ்யூர். யாரு சுரர்கள் யாரு அசுரர்கள் சொல்லியிருக்கான் பிரகலாதன். இவன் தான் ஷூர், இவன் தான் நாராயணன் தான் பகவான் சொல்லியிருக்கான். இவன் என்ன பண்ணிருக்கான், அஷ்யூர் காட்டு சொல்லி இதுல இருக்கானா அதுல இருக்கானான்னு சொல்லி அஷ்யூர்னு கேட்டிருக்கான். அவன் ஷூரை பண்ணிட்டான், வந்துட்டான். என்ன கம்பத்துல இருந்து நரசிம்ம பெருமாள். அப்ப ஷூர் அஷ்யூர், யாரு ஷூர்?
பிரகலாதன் ஷூர். யாரு அஷுர? இதான் வித்தியாசம். அப்ப நம்ம அஷூர் அஷூர் சொல்லிட்டு இருந்தா அல்ப திசையில போயிடுவோம். ஷூர் ஷூர்னு இருந்தா நல்ல சுப திசையில இருப்போம். அதான் புண்ணிய திசை. அதான் இந்த சனாதன தர்மத்தின் திசை. திவ்ய திசை. திவ்ய திசை 2 திசை இருக்கு. பாபா கேட்டதுக்கு அது இன்ஃபினிட்டி இருக்கு. அதான் உண்மை. அந்த இன்ஃபினிட்டி சொல்ல ஆராய்ச்சி அடியன் பண்ணல, பண்ணா சொல்றேன் உங்களுக்கு. அதுலேயே ஏதாவது ஒன்று பொதிந்து கிடக்கும். ஏன்னா உலகத்திலே மிக மிக சஞ்சாரம் மிக்க மக்களாக, வியாபார காரணமாகவோ, ஞான தேடல் காரணமாகவோ, இல்லை பெரிய பிரச்சாரம் காரணமாகவோ, தவங்கள் காரணமாகவோ பாரத தேசத்திலிருந்து புலம் பெயர்ந்த மக்கள் லட்சக்கணக்கில் இருந்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் சப்ளையே இங்கிருந்து தான் போயிருக்கு. இன்னைக்கு 140 கோடின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த 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 30 கோடி இருந்தது 140 கோடி ஆயிடுச்சு. விறுவிறுன்னு எந்திரிச்சிருச்சு. ஏன்னா இந்த வேகமான வளர்ச்சி இருக்குல்ல, எப்ப அதிகப்படியான மக்கள் இருக்கிறாங்களோ அப்ப எல்லாமே சட்டத்தை இருக்க வேண்டும். அப்பதான் கட்டுப்பாடு கிடைக்கும். இல்லைன்னா கட்டுப்பாடை இழந்துருவோம். ஒரு பேருந்துல சரியா 40 பேர் உட்கார்ந்து அமர்ந்து போனா அந்த பேருந்து நடத்துனருக்கு பிரச்சனையே கிடையாது. யாருக்கு டிக்கெட் கொடுக்கணும், யார்கிட்ட சீட்டு வாங்கணும், பணம் வாங்கணும், எல்லாமே சரியா தெரியும். இதே ஒருத்த படியில் நின்றுக்கிட்டு தொங்கிக்கிட்டு 4 பேர், என்ன 2 பேர் உட்கார இடத்துல 4 பேர் உட்காந்து நெருக்கடி பண்ணிக்கிட்டு, 3 பேர் உட்காந்து ரெடி பண்ணிக்கிட்டு, கலாட்டா பண்ணிக்கிட்டு, என்ன ஜோபில் இருக்கிற பையில் இருக்கிற பர்ஸை திருடுறதுக்கு 4 பேர் வந்திருப்பான். இப்படியெல்லாம் பல வகையான மக்கள் ஒரு இந்த பேருந்தில் இருக்கும்போது அந்த நடத்துனர் படுற அல்லோலம் இருக்கு, எவனே தெரியாது. அடியர் இப்படி தான் ஒரு நாளைக்கு இந்த கைபேசியை இடுப்பில் வச்சுட்டு போவேன். என்ன டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சுதாரிக்கல. அப்ப கொஞ்சம் ஒரு செகண்ட், ஒரு 10 செகண்ட் கழிச்சு சுதாரிச்சா காணா. யாரா எடுத்தாங்கன்னு கேட்டா பின்னாடி இருக்கிற நபர் மேல சந்தேகம் எனக்கு. அவன் தான் பண்ணியிருக்கணும் சந்தேகம். அவன் அப்படி நான் எடுக்கலங்கன்றான். என்ன அப்புறம் அவன் பின்னாடி இருக்கிற நபர் நான் எடுக்கலன்றான். ஒருத்தன் இறங்கி ஓடுறான். இந்த நடத்துனருக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. நடத்துனர் நிப்பாட்டுங்க வண்டியை நிப்பாட்டுங்க, யாரையும் வெளியே விடாதீங்கன்னா ஒருத்தன் ஓடி போயிட்டான். அந்த கைபேசியை காணா. நடத்துனர் திணறாரு. நடத்துனர் கேட்டேன், என்னையா நிப்பாட்டுங்க? நான் நிப்பாட்டிட்டேங்க. ஓடனா ஆடிய நான் என்ன செய்ய முடியும்னு கேட்கிறான் நம்மகிட்ட. அப்ப எவ்வளவு நெருடல்கள், எவ்வளவு அவஸ்தைகள், எவ்வளவு மக்கள் நெருக்கடி இருக்கும்போது சட்டத்தை இருக்க வேண்டும். பலவிதமான மக்கள், பல மார்க்கங்களில் இருக்கிற மக்கள், பல கொள்கை கோட்பாடுகளோடு இருக்கிற மக்கள், பல இராவணன்கள், பல அரக்கர்கள், பல இரண்யகசுப்புகள், கொஞ்சமாக இருக்கின்ற விபீஷணர்கள், கொஞ்சமாக இருக்கின்ற பிரகலாதன்கள் இருக்கும்போது சட்டத்தை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் இருக்க வேண்டும். அப்பதான் நிம்மதியாக இருக்க முடியும். இந்த கீதா பவனம் நிம்மதியாக சொற்பொழிவுகளை கேட்டு அனுபவிக்கும் வண்ணம் தொடரும். நிறைய இருக்கு இதுல சுவாரஸ்யம். இது ஒரு விளையாட்டுங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு லீலா விபூதி, இது ஒரு விளையாட்டு உலகம். இதுல ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் முன்னோர்கள் எல்லாம் அந்த வித்தையெல்லாம் காட்டிட்டு போயிட்டாங்க. அந்த வித்தையை நம்ம கத்துக்கிறதா இல்ல விடுறதாங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணணும். அந்த சுதந்திரம் நமக்கு இருக்கு. ஏன்னா அந்த சுதந்திரம் பகவான் நல்லாவே கொடுத்துருக்கான். எப்படி இருந்தாலும் நீ அடிமையத்தையா இருக்க போற. ஒண்ணு இந்த உடலுக்கு அடிமைப்பட்டு இங்கேயே கடை அடிமைதான். அதுவும் பெரிய ஞானியோ பெரிய ஏதோ கிடையாது. உடல் சுகத்துக்கு மட்டும் ஆட்பட்டு நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டே இருந்தால் சுதந்திரர்கள் கிடையாது, அடிமைகள் தான். ஒண்ணு இப்படி கடை இல்ல, இந்த பொய்யான உலகத்தை, இந்த மாய உலகத்தை விட்டு விட்டு நீ எங்கே இருந்து கிளம்பினாயோ இந்த பரந்தாமமாக இருக்கின்ற அந்த பரமாத்மா வீற்றிருக்கின்ற எந்த வடிவமும் நீ எடுக்கலாம். நீயும் என்னை போலே சங்கு சக்கரதாரியாக அங்கே சஞ்சாரம் செய்யலாம் என்று சொல்லி அந்த நித்திய விபூதிக்கு வரணும்னா அங்கேயும் இருக்கலாம். வா, அந்த முடிவு நம்ம கையில தான் இருக்கு. ஆனா எப்படியும் நீ அடிமைதான். அங்க வந்தா எனக்கு அடிமையாக நீ சேவை செய்யலாம். இங்க இருந்தா இந்த உடலுக்கு அடிமைப்பட்டு கண்டவங்களையும் தலைவனாக ஏற்றுக்கொண்டு நீ அடிமையாக இருக்க வேண்டும். என்ன முடிவு பண்ணலாம்? யாருக்கு அடிமையா இருக்கலாம்? கண்ணனுக்கு அடிமையா இருக்கலாமா? என்ன ஆண்டாள் பூமி பிராட்டி சொன்னது போலே திருத்தக்க செல்வமும் சேவகமும் நாம் செய்யலாமா? இல்ல வேற மாதிரி? அது நம்ம தான் முடிவு பண்ணணும். அந்த சுதந்திரம் நமக்கு இருக்கு. அது உங்களுக்கு பிடிச்சிருச்சு. அது பிடிக்கிறதுக்கு இடம் இல்லை இப்ப. ஆமா 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 அதாவது அவனால் கண்டருளப்பட்ட உணவைத்தான் நாம் உண்ண வேண்டும்.
ஆகையில நம்ம வந்து அடியேன் வந்து சிற்றுண்டி சாலைக்கு சென்று என்ன ஏதாவது அவன் கொடுப்பான், தட்டில் வச்சு கொடுப்பான். அதை அங்கே இருக்கிற படத்தில் இருக்கிற பெருமாளையோ என்ன தாயாரையோ பார்த்துக்கிட்டு அடியேன் என்ன முடிஞ்ச அளவு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உணவை உன்னுடைய என்ன அருளாக அடியேன் உட்கொள்ளும் வண்ணம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு புரோக்ஷனம் பண்ணிட்டு தான் சாப்பிட்றது வழக்கம். முடிஞ்ச அளவு செய்யுங்க, வேற வழி இல்லை. மனதார நம்ம பிரார்த்திக்க முடியும், அவ்வளோதான். எல்லாமே வந்துங்க எல்லாமே சுத்த சத்துவமாக கிடைக்கணுங்கிறது சட்டம் கிடையாது. இன்னைக்கு என்ன புகை பிடிக்கிறவன் அவன் போய் காய்கறி வளகாத்தில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் புகை பிடிச்சி அந்த குச்சியை எரிஞ்சிட்டு தான் என்ன அந்த காய்கறியை திருத்தி போகிறான் நம்ம பையில். என்னடா அவன் கொஞ்ச நேரம் முன்னாடி புகை பிடிச்சானே, நான் பார்த்துருக்கேன் தெரியும், பார்க்காம எத்தனை பேர் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா யாருக்கு தெரியும். என்ன சரியாக கூட கையை கழுவிருக்க மாட்டான். என்ன எல்லாத்தையும் சாப்பிட்றவங்க தான் விவசாயமே பண்ணுறாங்க. என்ன அவங்க எல்லாத்தையும் மத்தியபானத்தையும் அருந்துவான், என்ன சாப்பிட வேண்டியதை அசைவ உணவை சாப்பிடுவான், என்ன பழைய சாத்தத்தை சாப்பிடுவான். அப்படியெல்லாம் பல மக்கள் பலவாறாக விவசாயம் செய்து வருகிறது தான் நமக்கு தானியங்களும் என்ன அரிசிகளும் எல்லாமே என்னமோ சுத்த சத்துவத்தோடு இருக்கிறவங்க தான் உழவு செஞ்சு கொடுக்குறாங்களான்னா கிடையாது. ஆனால் இதையெல்லாம் திருத்தக்கூடிய ஆற்றல் பெருமாளுக்கு பிராட்டிக்கும் இருக்கு தான் சாஸ்திரம் சொல்ற விதி. அதைத்தான் நாம் திருத்தக்க செல்வமாக ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் அவனுக்கு பிரசாதமாக படைத்து அதை புரோக்ஷணம் செய்து அவருக்கு என்ன உணவு அதை கண்டருளப்பட்ட உணவாக ஆக்கி நாம் திருத்தக்க செல்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது சாஸ்திரம். சரிதானே? ஐயா வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கிஸ்கானில் இருக்கார். அதனால் பகவத்கீதையில் அப்படியே அவர் திளைச்சி இருக்கார். கீதா பவனத்துக்கு வந்திருக்காரு. நல்ல இன்னைக்கு நல்ல ஒரு இதுங்க, நல்ல ஒரு நாள். என்ன நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம், நிறைய உங்களுக்கு மனசில் பதிஞ்சிருக்கும், நிறைய ஏற்ற கலங்கள் என்ன நல்ல அருங்கலங்களாக நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பது சொல்வது அடியனுடைய பிரார்த்தனை. ஜெய் ஸ்ரீராம். पद्मनाभ गुरु स्वामी की जय। நாங்கள் நப்பாவைக்கு சாதி நீராடினால் தீங்கின்றி நாளையா திங்கள்
திருப்பதி